புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். வள்ளுவர் அறக்கட்டளை, ஆஸ்திரேலிய தமிழ் கலாசாலை ஆகியவற்றின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மிகச் சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பினை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் சுகுமாரன் அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிகவும் சிறப்பானது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே தமிழை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் எந்த வகையிலும் தமிழோடு தொடர்பற்ற ஆங்கில சூழலில் வளரக்கூடிய பிள்ளைகளை சிலப்பதிகாரம் பேசச் செய்வதும் திருக்குறளை பேசச் செய்வதும் பல்வேறு இலக்கியங்களில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான பகுதிகளை அவர்கள் பேசுவதற்கான ஒரு அறிவு சார்ந்த, பண்பாடு சார்ந்த, தமிழ் வாழ்வியல் சார்ந்த ஒரு முயற்சியை சுகுமாரன் அவர்கள் மிகவும் வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறார். தமிழ் படிக்க வேண்டும். நீங்கள் தமிழில் முறையாக என்னால் எழுத முடியவில்லை, சரியாக என்னால் பேச முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பாரதியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். பாரதியினுடைய தம்பி, அவர் பெயர் விஸ்வநாதன். விஸ்வநாதன் பாரதிக்கு எழுதக்கூடிய கட்டுரைகள் அனைத்தையும், கடிதங்கள் அனைத்தையும் ஆங்கிலத்தில் தான் எழுதுவார். பாரதியாருடைய தந்தையின் இரண்டாவது மனைவியினுடைய மகன்தான் விஸ்வநாதன். ஒன்று விட்ட சகோதரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் தொடர்ந்து அவர் கடிதங்கள் எழுதுகிறார். ஒரு முறை பாரதி விஸ்வநாதனுக்கு, எனக்கு இனிமேல் கடிதங்கள் எழுதுவதாக இருந்தால் அன்பு கூர்ந்து ஆங்கிலத்தில் எழுதாதே, தமிழில் நீ தவறாக எழுதினாலும் நான் மகிழ்ச்சியோடு படிக்க தயாராக இருக்கிறேன், ஆங்கிலத்தில் நீ சரியாக எழுதினாலும் நான் வருத்தத்தோடு தான் அதை பார்க்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு விஸ்வநாதன் அவர்கள் தமிழிலே தான் எழுதினார். நீங்கள் வரவேண்டிய பாரதம் எது, போக வேண்டிய பாரதம் எது என்பதை பாரதி பட்டியலிட்டு பேசுவார். வலிமையற்ற தோளினாய் போ போ போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ போ போ, பொலிவிலா முகத்தினாய் போ போ போ, பொறிகிழந்த விழிகினாய் போ போ போ. அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது, வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ 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 என்று 3 முறை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறான் பாரதி. எனக்கு ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், ஏன் டெட் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிற செத்துவிட்ட மொழி என்று பேசப்படுகிற லத்தீன் தெரியும், கிரேக்கம் தெரியும் என்று வரிசையாக அடுக்கக்கூடிய ஒரு தமிழனை பார்த்து பாரதி கேட்கிறான், எல்லாம் சரி, உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ 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 என்கிறார். எனவே நம்முடைய மொழி 2000 ஆண்டுகளாக இடையறாமல் மக்கள் நாவில் நடமிடுகிற இந்த மொழி இன்றைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான், ஆ இந்த வசை எனக்கு எய்திடலாமோ என்று பாரதி என்று துடிக்கிறான். இன்று உண்மையிலேயே மெல்ல தமிழ் செத்துக் கொண்டிருக்கிறது.
யுனெஸ்கோ நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையில் இன்னும் 50 ஆண்டுகளில் 100 மொழிகள் கால நடையில் கண்மூடிவிடும் என்று தெளிவாகவே ஒரு பட்டியல் தந்திருக்கிறது. அந்த பட்டியலை பார்த்தால் நம்முடைய தமிழ் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. 50 ஆண்டுகளில் தமிழ் நம் கண் முன்னால் காணாமல் போய்விடும் என்பதை கொஞ்சம் நினைந்து பாருங்கள். 2000 ஆண்டுகளாக இந்த மொழி இடையறாமல் மக்கள் நாவில் நடமிட்டதனுடைய அடிப்படை என்ன? என் மூதாதையர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு தோள் மாற்ற வேண்டும் என்று துடித்தார்கள். என்னுடைய தந்தை என் தோளில் இறக்கி வைத்த அந்த மொழியை என் மகன் தோளில் இறக்கி வைப்பதுதான் இந்த மொழிக்கு நான் ஆற்றக்கூடிய முக்கியமான கடமை என்று உணர்ந்து அவர்கள் செயற்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கும் நாம் தமிழை பார்க்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய மொழியை நம் பிள்ளைகளுக்கு தோளிறக்குவதற்கு தயாராக இல்லை என்றால் நம் காலத்தோடு மொழி காணாமற் போய்விடும். இது குறித்து இன்னும் அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. பிள்ளைகள் மிக அற்புதமாக நாடகங்கள், பிறகு நாட்டியங்கள் ஆகியவற்றின் மூலம் சிறந்த செய்திகளை பார்வையாளர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவற்றுள் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே தான் நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு தமிழ் பொழிவை ஆற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். பிள்ளைகளினுடைய நடனத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், பிள்ளைகளுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தவர்கள் ஒரு கால் அந்த பிள்ளைகளோடு சென்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அமர்ந்து இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தமிழருவி மணியன் என்ன சொல்ல இருக்கிறான் என்று கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே உங்களிடம் நான் மிகுந்த பொறுப்புணர்வோடு சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். பெண்களுக்காகத்தான் இன்று நான் பேசப் போகிறேன். ஒவ்வொரு ஆணும் சிந்திக்க வேண்டிய செய்திகளை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறேன். நான் முறையாக தமிழ் படித்த பண்டிதன் இல்லை, புலவன் இல்லை. நான் படித்தது அனைத்தும் ஆங்கில வழியாக கல்வி. பிறகு நான் படித்தது பிஎஸ்சி ஜியாகிரபி, எம்ஏ வரலாறு, அதற்கு பிறகு சட்டம், அதற்கு பிறகு கல்வியியல். தமிழ் படிக்கவில்லை. காரணம், தமிழ் படிக்க என்னுடைய பெற்றோர் என்னை அனுமதிக்கவில்லை. ஆனால் என் தாயின் கருவில் இருந்த பொழுது முதலாக நான் காது கொடுத்து கேட்டேனே அந்த மொழி, அந்த தாய் மொழி, என் தாய் எனக்கு எவ்வளவு முக்கியமானவளோ அதே அளவுக்கு அந்த தாய் மொழியும் எனக்கு முக்கியமானது. எனவே அந்த மொழியினுடைய ஆழ நீள அகலங்களை அளந்து பார்த்துவிட வேண்டும் என்கின்ற அவாவின் பார்ப்பட்டு நானாக முயன்று தேடி எடுத்த தமிழ் செல்வம்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பது. இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் தொல்காப்பியன் காலம் தொட்டு இன்று வரை ஒட்டுமொத்தமாக இலக்கியங்கள் அனைத்தையும் நீங்கள் குறுக்கு வெட்டாக ஒரு பார்வையை பார்த்தால் என்ன முடிவிற்கு வர முடியும்? நண்பர்களே, நாம் தொடர்ந்து ஆணாதிக்கத்தை இந்த பெண்களின் மீது செலுத்துவதிலே இருந்து அங்குலம் கூட அகலவே இல்லை. பெண்ணின் மீது நாம் ஒரு தவறான ஒரு கருத்தாக்கத்தையே புகுத்தி வைத்திருக்கிறோம். இலக்கியங்களின் மூலமாக, இதிகாசங்களின் மூலமாக, காப்பியங்களின் மூலமாக, சட்டங்களின் மூலமாக. காரணம் என்ன? கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். உலகத்தின் எந்த பகுதியிலும் சட்டங்களை இயற்றியவர்கள் ஆண் மக்கள் தான், சமயங்களை உருவாக்கியவர்கள் ஆண் மக்கள் தான். ஏதாவது ஒரு நாட்டில் அந்த நாட்டின் சட்டங்களை ஒரு பெண் இயற்றி இருக்கிறாள் என்று உங்களால் விரல் விட்டு சுட்டி காட்ட முடியுமா? உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன, ஏதாவது ஒரு மதம் ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்டது என்று உங்களால் உரைக்க முடியுமா?
மிகப்பெரிய காப்பியங்கள் ஹோமருடைய கிரேக்க காப்பியங்களிலே இருந்து, நீங்கள் இலியாதிலே இருந்து, ஒடிசியிலே இருந்து, இங்கே தமிழிலே இருக்கக்கூடிய காப்பியங்கள் வரை அத்தனை காப்பியங்களையும் இயற்றியது யார்? ஆண்மக்கள். சட்டங்களை இயற்றியது யார்? ஆண்மக்கள். மதங்களை உருவாக்கியது யார்? ஆண்மக்கள். தத்துவங்களை கொண்டு வந்து சேர்த்தது யார்? ஆண்மக்கள். எனவே இது 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்களின் உலகம். இந்த ஆண்களின் உலகம் பெண்ணை எப்படி பார்த்தது என்பதைத்தான் இன்றைக்கு என்னுடைய கருப்பொருளாக நான் ஏற்கிறேன். முதலில் நாகரிகம் மெல்ல எழுந்து நடக்க தொடங்கிய சூழலில் வேட்டை சமுதாயமாகத்தான் இருந்தோம். உலகத்தின் எந்த பகுதியிலும் மக்கள் வேட்டை சமூகமாகத்தான் உருவெடுத்தார்கள். வேட்டை சமுதாயமாக இருந்த வரையில் அந்த சமுதாயத்தில் பெண்தான் போற்றப்பட்டாள். பெண்தான் தலைமை சான்றவளாக இருந்தாள். ஆணுக்கு முதலிடம் கிடையாது. வேட்டை சமுதாயத்தின் இறுதி கட்டத்திலேதான் நெருப்பை அவன் கண்டுபிடித்தான். நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது நாகரீகத்தின் மிகப்பெரிய திருப்பு முனை. அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆண் பெண்ணிடம் கொடுத்தான். நண்பர்களே, யோசியுங்கள். ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பை அணையாமல் பாதுகாப்பதற்கு ஆண் பெண்ணிடம் கொடுத்தான். இன்று வரை நெருப்புக்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு அறுபடவே இல்லை. பெண்தான் நெருப்போடு தொடர்புடையவளாக இருக்கிறாள். அந்த நெருப்பை வளர்க்கக்கூடிய சமையல் அறை அவளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே அன்று தொடங்கி இன்று வரையில் இந்த நெருப்பை பெண்ணிடம் கொடுத்தான். நெருப்பில் பெண்ணையும் எரித்தான். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரலாம். சரி, வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறுவதற்கு முன்பு, சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். இதுதான் அன்றைய சமூகம். ஒரு சமூகம் என்றால் அந்த சமூகத்தில் ஒருவருக்காக அனைவரும். ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். ஒருவருக்காக அனைவரும், அனைவருக்காக ஒருவர். இப்படித்தான் இருந்தது. இந்த சமூகம் மெல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி வருகிற போது இந்த பெண்ணினுடைய தலைமை பறிக்கப்படுகிறது. வேளாண்மை சமுதாயம் வருகிற போதுதான் பெண் தன்னுடைய தலைமையை இழக்கிறாள். மறந்து விடாதீர்கள். காரணம் என்ன? வேளாண்மை சமுதாயம் உருவாவதற்கு முன்பு வேட்டை சமுதாயமாக இருந்த வரையில் உடைமை சமுதாயம் என்ற ஒன்று கிடையாது. உடைமை சமுதாயம் கிடையாது. அதுதான் ஆதி பொது உடைமை சமுதாயம். இன்றைக்கு கம்யூனிசம் என்ற ஒன்றை கொண்டு வந்து சேர்த்து பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காரல் மார்க்ஸ் காலம் தொட்டு முயன்று கொண்டே இருக்கிறார்கள். முழு வெற்றி பெறவில்லை. ஆனால் ஆதி காலத்தில் இருந்தது பொது உடைமை சமுதாயம், ஆதி பொது உடைமை சமுதாயம். அந்த பொது உடைமை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக வருகிற பொழுது தனி உடைமை அப்பொழுதுதான் தலையெடுக்க தொடங்கியது. அதற்கு பிறகுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வரையறை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேருகிறது. அதுவரையில் சொத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த வேளாண்மை சமுதாயம் வந்த பிறகு இவனுக்கென்று சொத்து சேர்க்கும் ஆசை உருவாகிறது. அந்த சொத்தை யாருக்கு வைத்துவிட்டு போவது என்பதுதான் கற்பு என்கிற பெயரில் வடிவமாக வந்து சேர்கிறது. நான் உழைத்து உருவாக்கிய இந்த சொத்து என்னை சார்ந்த என் மனைவிக்கு, என் மூலமாக என் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டும் சென்று சேர வேண்டும். வாரிசு உரிமை என்கிற ஒன்று வருகிறது. நீங்கள் அடிப்படையில் படிப்படியாக பார்த்தால் ஒரு பெண் எப்பொழுது அடிமைப்படுத்தப்பட்டாள் என்றால், சொத்துடைமை சமுதாயம் எப்பொழுது உருவானதோ அந்த சொத்துடைமை சமுதாயம் உருவான அடுத்த கணத்திலேயே
ஆண் பெண்ணிடமிருந்து தலைமையை பறித்துக் கொள்கிறான். நீங்கள் தமிழ் இனத்தை பார்த்தால் ஆதி காலத்தில் தமிழ் இனம் தாய் வழி சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறது. அதனுடைய எச்சம்தான் திருமுருகாற்றுப் படையை நீங்கள் படித்தால் மலை மகள் மகன் என்று முருகன் பேசப்படுகிறான். பழையோள் குழவி என்று முருகன் பேசப்படுகிறான். கொற்றவை சிறுவன் என்று முருகன் பேசப்படுகிறான். இனிஷியல் என்று சொல்கிறீர்களே, தலையெழுத்து, முதலெழுத்து. இன்றைக்கு நாம் தந்தையினுடைய பெயரினுடைய முதலெழுத்தை வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த திருமுருகாற்றுப் படையை பார்த்தால் முருகனுக்கு சிவனை மையமாக வைத்து தலையெழுத்து இல்லை. கொற்றவை சிறுவன், மலை மகள் மகன், பழையோள் குழவி, தாய் வழி சமுதாயமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த தாய் வழி சமுதாயம், நான் சொன்னேனே, சொத்துடைமை சமுதாயம் உருவெடுத்து வளரத் தொடங்கிய நிலையில் முழுக்க முழுக்க தந்தை வழியில் சென்று ஆணாதிக்கம் தொடர்ந்தது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், தமிழ் இலக்கியங்கள் குறித்து நாம் பெருமையாக பேசுகிறோம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் குறித்து நான் நிறைய பேசுவேன். வள்ளுவனுடைய திருக்குறளை பற்றி உலக பொதுமறை என்பதை உரத்த குரலில் கூவுவேன். ஆனால் உண்மை என்ன என்று நாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த படைப்பாளிகள் அனைவரும் எப்படி பார்த்தார்கள் பெண்ணை என்பதுதான் முக்கியம். நீங்கள் தொல்காப்பியம் தான் தமிழிலே நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நூல். அது இலக்கண நூல், வாழ்வை வலியுறுத்துகிற நூல். எழுத்து சொல் மட்டுமல்ல, பொருளதிகாரத்தை வைத்து வாழ்வியலை வரையறுத்து காட்டுகிற ஒரு அற்புதமான நூல். உலகத்தின் எந்த மொழியிலும் ஒரு இலக்கண நூல் வாழ்வியலை பேசுவதில்லை, தொல்காப்பியம் பேசுகிறது. சரி, அந்த தொல்காப்பியத்திலே இருந்து தொடங்குவோம். நாம் ரொம்ப ஆழமான செய்தி. என்னை பொறுத்தவரையில் நான் எப்பொழுதும் தெளிவாக இருப்பேன். நான் பேசுகிற இடம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆழ்நிலை தியான மண்டபம் போல்தான் இருக்க வேண்டும். காரணம், பேச்சு என்பது என்னளவில் ஒரு பொழுதுபோக்கு அல்ல. பொழுது என்பது போக்குவதற்கே அல்ல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிக அழகாக சொல்வார், we are born into this world only to love and to create, not to hate and destroy. Not to hate and destroy. இனத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், எதன் அடிப்படையிலும் வெறுக்கவும் அழிக்கவும் இந்த மண்ணுக்கு நாம் வரவில்லை. We are born into this world only to love and to create. அன்பு செய்யவும் ஆக்கவும் வந்தவர்கள் நாம். எனவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு தருணமும் முக்கியமானது. அதனால் நான் பேசுகிற இடம் எனக்கு ஒரு வேள்வி சாலை. நான் பேசுவது ஒரு தவம். ஆழ்நிலை தியான மண்டபமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பேசுவேன். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் ஆழமானவை, கனமானவை. எனவே அவற்றை நீங்கள் கருத்தூன்றி பின்பற்ற வேண்டும். தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குகிறேன். தொல்காப்பியத்தில் ஒரு பெண் என்றால் அவளுக்கான இலக்கணம் என்ன, ஒரு ஆண் என்றால் அவனுக்கான இலக்கணம் என்ன, இன்று வரை மாறவில்லை. தொல்காப்பியன் தொடங்கி வைத்தது இன்று வரை மாறவில்லை. ஆண் யார்? பெருமையும் உரனும் ஆடுமென. ஆணின் இலக்கணம் என்ன? பெருமையும் உரனும் ஆடுமென என்றால் என்ன பொருள்? பெருமை என்றால் அங்கே அறிவு, உரன் என்றால் வலிமை. அறிவும் வலிமையும் ஆண் சார்ந்தது. அப்படி என்றால் அறிவும் வலிமையும் பெண் சார்ந்ததில்லை. அறிவும் வலிமையும் ஆண் சார்ந்தது. சரி, பெண்ணுக்கு என்னதான்? அச்சம், நாணம், மடன் இவற்றை முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய. ஒரு பெண் என்றால் அச்சமுள்ளவளாக இருக்க வேண்டும், நாணமுள்ளவளாக இருக்க வேண்டும், மடம் உள்ளவளாக இருக்க வேண்டும். சரி, அச்சம் என்றால் என்ன? நாணம் என்றால் என்ன? மடம் என்றால் என்ன? பழிபாவங்களுக்கு அஞ்சுவது அச்சம்.
பெண்ணுக்கு வைத்திருக்கிறான். ஆணுக்கு சொன்னானா? சொல்லவில்லை. பழிபாவங்களுக்கு அஞ்சுவது அச்சம். நீங்கள் தீயவற்றிற்கு அஞ்சுவது அச்சம், பழிபாவங்களுக்கு அஞ்சுவது நாணம். மடம் என்றால் கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை என்றால் வேறொன்றும் இல்லை. சான்றோர்கள் எவற்றையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்களோ அவற்றை சிக்கென பிடித்து அதன்படி வழுவாமல் வாழ்வதற்கு உரியவள் பெண். சரி, அதே தொல்காப்பியம் என்ன சொல்கிறது? நீங்கள் உயிரினும் சிறந்தன்று நான். உயிரை விட நாணம் முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு. நாணினும் சிறந்தன்று செயிர்தீர் காட்சி கற்பு. செயிர்தீர் காட்சி கற்பு சிறந்தது. ஒரு பெண்ணுக்கு உயிரை விட நாணம் சிறந்தது, நாணத்தை விட கற்பு சிறந்தது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் என்றாலே கற்புடையவளாக இருக்க வேண்டும். கற்பு அதுதான் முக்கியம். அந்த கற்பு என்பது ஏன் வலியுறுத்தப்படுகிறது? சொத்து. இவனுடைய சொத்து இவன் பெறுகிற பிள்ளைகளுக்கு சென்று சேர வேண்டும். அந்த பெண்ணை அவன் என்னவாக பாவிக்கிறான் என்பதுதான் முக்கியம். அந்த பெண்ணை அவன் என்னவாக பாவிக்கிறான்? தான் பயன்படுத்துகிற பல்வேறு பொருள்களில் பெண்ணும் ஒன்று. பெண்ணை ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக பார்த்திருக்கிறான், ஒரு நுகர் பொருளாக பார்த்திருக்கிறான். இதில் தொல்காப்பியன் தான் இந்த தவறு செய்தானா? வள்ளுவன் செய்யவில்லையா? இளங்கோவடிகள் செய்யவில்லையா? கம்பன் செய்யவில்லையா? மேலே வியாசன் செய்யவில்லையா? வால்மீகி செய்யவில்லையா? அனைவரும் செய்திருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்ணுக்கு எதிராக நண்பர்களே ஒரு ஆழமான குழியை தோண்டி புதைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்கள் அவற்றை அறிந்து வைத்திருக்கிறார்களா என்பதே இன்று வரை நமக்கு புரியவில்லை. பெண்ணுக்கு எதிரி பெண் என்று சொல்லிவிட்டு நாம் போய்விடுகிறோம். நீங்கள் யோசியுங்கள். ஒரு ஆண் என்று சொன்னால் அவனுக்கு அறிவும் வலிமையும். பெண்ணுக்கு அறிவுக்கும் சேர்த்து பேசியதே கிடையாது. தமிழில் நீங்கள் பாருங்கள், புலவன். தமிழில் பெண்ணுக்கு புலவி என்று சொல்வீர்களா? அர்த்தமே மாறிவிடும். புலவன் எங்கே பெண்ணுக்கு தமிழ் சொல்? கவிஞன் எங்கே பெண்ணுக்கு தமிழ் சொல்? அறிஞன் எங்கே பெண்ணுக்கு தமிழ் சொல்? காரணம், அறிவுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பே இல்லை என்று முடிவெடுத்து வைத்தான். இல்லை என்றால் இப்படி ஒரு அநீதி நடக்குமா? நீங்கள் திருக்குறளில் 2 குறளுக்கு பரிமேலழகன் உரை எழுதுகிறான். ஒரு குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். பெற்ற காலத்தில் அவள் அடைந்த மகிழ்ச்சியை விட அடுத்தவர் வாயால் இவள் பெற்ற பிள்ளை சான்றோன் என்று பாராட்டப்படுவதை செவியில் கேட்டால் பெருமகிழ்ச்சி அடைவாளாம். இதை வள்ளுவன் எழுதி வைத்தான். பரிமேலழகனுக்கு என்ன உரை எழுதுகிறான் தெரியுமா? திருக்குறளை நன்றாக பாருங்கள். என்ன சொல்கிறான்? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். கேட்ட தாய் என்று ஏன் வள்ளுவன் சொல்கிறான் தெரியுமா? பெண்ணாக இருத்தலின் தானாக அறியும் இயல்பு இல்லாததால் பிறர் சொல்ல கேட்ட தாய். புரிகிறதா? இவள் பெண்ணா, இவளுக்கு அறிவே கிடையாதான். அதனால இந்த மகனுடைய பெருமையை கூட அடுத்தவர் சொல்லி கேட்கிறாளே தவிர தான் அறியும் ஆற்றல் அவளுக்கு இல்லை. அதைவிட கொடுமை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற என்று வள்ளுவன் இன்னொரு குறளில் சொல்வான். யாம் பெருமவற்றுள் எதை நான் பெறுகிறேனோ இந்த உலக வாழ்வில் அவற்றுள் அறிந்தவற்றுள் நீங்கள் எதிரா ரொம்ப பெருசுன்னா இந்த மக்கட்பேர். நீங்க அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற என்பதை பரிமேலழகன் எழுதுனா இங்க மக்கட்பேர் என்பது ஆண் மக்களை குறிக்கும். ஏனென்றால் அறிவறிந்த
என்று வள்ளுவன் சொல்வதால் அது பெண் ஒழித்து நின்றது. பெண் ஒழித்து நின்றது. அன்புக்கு பெண், அறிவுக்கு ஆண். இன்று வரை மாறவில்லையே. நீங்கள் ஜெயலலிதா முதலில் பாடிய அடிமை பெண் பாட்டை பாருங்க. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. பாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்க? ஏன் அம்மாவுக்கு அறிவு கிடையாதா? இன்னொரு பாடலை பாருங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். என் அன்னை கொடுக்க மாட்டாளா? ரெண்டு பாட்டுமே எழுதுனது வாலிதான். அப்போ என்ன முடிவெடுத்திருக்கிறான்? இந்த பெண்ணை அறிவு சார்ந்தவளாக சிந்திக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. இல்லைன்னா ஒரு பெண்ணே பேசுவாளா? அவ்வையே சொல்றாளே, பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன். பெண்ணுக்கு எது அணிகலன்? அழகு தருகிற நகை அவளுடைய பேதமை தான். பேதமைனா என்ன? சுருக்கமா சொன்னா முட்டாள்தானம். அவள் முட்டாளாக இருப்பதுதான் அவளுக்கு அழகாம். அவளை முட்டாள ஆக்கி வைத்திருப்பதுதான் இவனுக்கான அழகு. அவளை தொடர்ந்து சிந்திக்கவே விடக்கூடாது. தெளிவா இருந்திருக்கான். இல்லை என்றால் ஒரு அவ்வையே பாடுவாளா? தையல் சொல் கேளி, தையல் சொல் கேளேல், பெண் பேச்சை கேட்காத. நம்ம ஊர் ஆட்கள் அதுக்கு புது புது விளக்கம்லாம் கொடுப்பான். இவன் சொல்றான் அப்படியெல்லாம் சொல்லல, தையல் சொல் கேள், அங்க ஒரு பாஸ் விடுங்க, கேள் ஏலேல். இதை எவன்டா சொன்னா? இப்படி நமக்கு நாமே ஏமாற்றுவதற்கு இதை நாம நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மை என்ன? நீங்க, நான் பலவற்றை யோசிக்கிறேன். இந்து மதத்தில் கடவுள்களை பாருங்க. 3 முக்கியமான கடவுள்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா. 3 பேருக்கும் பிள்ளை இருக்க தவிர பெண்ணே இல்லை. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? சிவனுக்கு பிள்ளையார் இருக்கார், முருகன் இருக்கார். விஷ்ணுவுக்கு பிரம்மா இருக்கான், பிரம்மனுக்கு நாரதன் இருக்கான். எவனுக்காவது பெண் இருக்காளா? நம்முடைய கடவுள் தான். நான் அதுக்காக ஏதோ பெரியாருடைய சீடர் வந்து இங்க பேசுறாரு போல இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நான் முழுமையான பக்தன், இறைமையை நிச்சயமாக இருதயபூர்வமாக நம்புறவன், அது வேற. ஆனால் யோசியுங்கள், ஏன் ஒரு கடவுள் கூட பெண்ணை பெறல? ஆணாதிக்கம் ஏதோ பேசுது பாருங்க அங்க. அதாவது நீங்க சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் ஒரு பாடல் பார்ப்பீங்க. தலைவி சொல்றா, இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவன், யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. அதான் முக்கியம். என்ன சொல்றா? இந்த பிறவி இல்லை, அடுத்த பிறவி வந்தாலும் நீ தான் என் கணவன், நான் தான் உன் மனைவின்னு ஒரு வார்த்தை சொல்லவ. நீயாகியர் என் கணவன், யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. அவளுக்கு அதான் பிரச்சனை. இவன் நெஞ்சுக்குள்ள நான் இருக்கணும், ஆனா ஒருத்தியோட இவன் இருக்கிறது இல்லையே. ஒரே ஒருத்திக்காக இவன் வாழ்ந்தான் என்பது இல்லையே. ஆனால் ஒரு பெண் ஒருவனுக்காக வாழ்வா, கொண்ட கணவனுக்காக வாழ்வா. ஆனால் ஆண் வாழ மாட்டான். அதனால் அந்த சந்தேகம் அவளுக்கு இருக்கு. ஆனால் அதை எவ்வளவு நாசுக்கா சொல்றா? இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. இப்ப தொல்காப்பியத்தை தொடங்கணும். வரிசையா போனா நேரமாகும். கொஞ்சம் அப்படியே திருக்குறளுக்கு வாங்கல. ஐயா கூட திருக்குறள் ஆய்வெல்லாம் பண்ணாங்க. அது உலக பொதுமறை, சந்தேகமே கிடையாது. திருக்குறளை இழித்து பேசினால் அவன் தமிழனே கிடையாது. இப்பொழுதுதான் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நம்முடைய மோடி அரசு
நினைக்கிறது அது செயற்படுத்துமா என்பதை அப்புறம் யோசிப்போம். இப்போ நினைக்கிற வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் அந்த திருக்குறளையே நான் கேட்கிறேன். அதில் வாழ்க்கை துணை நலம், அதை துணைன்னு தானே சொல்கிறார், இணைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். பெண்ணுக்கு ஆண் துணை, ஆணுக்கு பெண் துணை, அங்கே இணையாக இருக்கிறோன்றது அல்ல. எனக்கு அவள் துணை, அவளுக்கு நான் துணை, வாழ்க்கை துணை நலம் எல்லாம் சரி. ஆனால் இந்த பெண் வழி சேரல்னு ஒரு அதிகாரம் 10 குறள் எழுதி வச்சிருக்கார். அது எல்லா பெண்களும் படிக்கணும். அதை விட மோசமான இந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம், ஒரு சிந்தனை எதுவுமே இருக்க முடியாது. அவரே என்ன சொல்றார்? அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண் ஏவல் செய்வார் கண்ணில். அத உடனே நம்மால் என்ன சொல்றான்? நீங்க பெண் பேச்ச கேட்கிறவர்களை வள்ளுவர் குறை சொல்லலைங்க, பெண்ணுக்கு கூஜா தூக்கிக்கின்னு பின்னாலேயே சுத்தலாம் பாருங்க, அவனை தான் குறை சொல்றாரு. அது அல்ல காரணம். பெண்ணையும் அறிவையும் சேர்த்து பார்த்த வரலாறு கிடையாது. அதனால் நீ பெண் பேச்சை கேட்காத. பெண் பேச்சை கேட்டால் நீ இம்மையிலும் மறுமையிலும் நற்கதியை அடைய மாட்டாய். நான் ஒவ்வொன்றிலும் அப்படி லேசா சொல்லிட்டு போறேன். ஆனாலும் கூட வள்ளுவனை நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஏதாவது உலகத்திலேயே நாம சொல்றோம் சங்க இலக்கிய காலம், பொற்காலம், தமிழனுடைய பண்பாட்டு கொடி உயரத்தில் பட்டொளி வீசி பறந்த காலம், அதெல்லாம் பொய். தொல்காப்பியன் காலத்திலேயே பரத்தமை இருந்தது. தொல்காப்பியன் காலத்திலேயே காம கிழத்தி என்ற சொல் இருக்காங்க. பெண்ணை 2 வகையா பிரிக்கிறான். காம கிழத்தி மனையாள், மனம் செய்து கொண்டவள் மனைவி. அதற்காக விலைமகளிர் சமூகம் இருந்தது, பரத்தமை ஒழுக்கம் இருந்தது. விலைமகள் சமூகம் என்ற ஒன்று எப்படி வரும்? விலைமகள் சமூகம் எப்படி வரும்? ஒரு முறை ஜெயகாந்தன் சிங்கமாக கர்ஜித்த காலம் அது. நான் மாணவனாக இருக்கிற பொழுது ஜெயகாந்தன் எங்கே பேசினாலும் ஓடோடி சென்று அதை கேட்பதில் அது ஒரு பேரின்பம். ஒரு முறை அவர் பேசினார். அவர் எந்த எழுத்தாளரை சொன்னார் என்று நான் பெயர் சொல்ல விரும்பல. அவரும் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், இன்றைக்கும் இருக்கிறார். அவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். ஜெயகாந்தன் படிக்கிறார். ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றார், ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள் கதை ஆரம்பிக்குது. இந்த வரியை படித்து அப்படி தூக்கி விசிறி அடித்தார். மக்கள் முன்னால் தான். இவன் ஒரு எழுத்தாளன், சமூக பொறுப்புணர்வு உள்ளவன். கதையை எப்படி தொடங்குகிறான்? ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள். நான் அவனை கேட்கிறேன், வேசி என்ன சுயம்புவா? வேசி என்ன சுயம்புவா? நீ எப்படி எழுத வேண்டும்? ஓர் ஊரில் பல ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த ஆண் மக்கள் அனைவரும் சேர்ந்து தங்கள் உடல் தினவை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண்ணை வேசியாக்கினார்கள். அப்படித்தானே எழுதணும். வேசி எப்படிடா உருவாவா? பரத்தமை ஒழுக்கம் என்ற ஒன்று இருந்தது என்றால் அந்த சமூகம் எப்படி பண்பாடுள்ள சமூகம்? சங்ககாலத்தில் பரத்தமை ஒழுக்கம் இருந்தது. திணை வகுத்து வச்சிருக்கான். போக்கெல்லாம் பாலை புணர்கள் நரும் குறிஞ்சி ஆக்கம் சேர் ஊடல் அணி மருதம் நோக்குங்கால் இல்லிருக்கை முல்லை இரங்கல் நறுநெய்தல் சொல்லிருக்கும் ஐம்பால் திணை. சூத்திரமே இருக்கு. ஒரு தலைவனும் தலைவியும் ஊடற்கோலம் கொள்ள வேண்டும் என்றால் இருவருக்கும் இடையே பரத்தை குறித்து பேச வேண்டும். அவன் மனைவி தலைவனோடு ஊடுகிறாள் என்றால், நான் நன்னேன் பரத்த நின் மார்பு, உன்னை நான் தொடமாட்டேன், ஏன் தெரியுமா, நீ ஒரு பரத்தை ஆண்ட போனவன். இந்த பரத்தைக்கு ஒரு முக்கியத்துவம். நான் கேட்கிற, சங்ககால சமுதாயத்தில் பரத்தமை ஒழுக்கம் இருந்ததே, அந்த பரத்தமை ஒழுக்கத்தை சாடுகிற, அதனுடைய ஆணிவேரை அறுக்கிற, கடுமையாக எதிர்க்கிற ஒரு சொற்றொடரை நீங்கள் சங்க இலக்கியங்கள் என காட்டுங்க பார்க்கலாம்.
எல்லா இலக்கியங்களையும் முழுமையாக கற்றதன் விளைவாகத்தான் உங்களிடம் பேசுறேன் நான். ஆனால் வள்ளுவனை பொறுத்தவரையில் இதில் அவன்தான் முதலில் கலகக்கொடி எழுப்பினான். அவனுக்கு முன்பு வரையில் ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஊடல் வர வேண்டும் என்றால் ஒரு பரத்தையை மையமாக வைத்துத்தான் ஊடுவாவன். ஆனால் எந்த இடத்திலும் பரத்தமையை கடுமையாக எதிர்ப்பவன் வள்ளுவன். வள்ளுவன் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பான். அந்த பரத்தமையை அவர்கள் ஒரு பெயர் கொடுத்திருக்கான். இதுவரையில் வள்ளுவனுக்கு முன்பு எவனும் அப்படி சிந்தித்தது இல்லை, அப்படி ஒரு பெயரே கொடுத்ததில்லை. தமிழ் எவ்வளவு அழகானது பாருங்க. அந்த தமிழை நீங்க பேச மாட்டீங்க, படிக்க மாட்டீங்களே. அந்த பரத்தைய எப்பொழுதும் ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழ் எந்த ஒருவரையும் மறந்தும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிற அற்புதமான மொழி. அது அற்புதமான மொழி. நீங்க பரத்தைன்னு சொன்னா அவ காயப்படுவா. அவளுக்கு வள்ளுவன் சொல்றான், அவங்கெல்லாம் யாரு? வரைவில் மகளிர். அதிகாரம் எழுதியிருக்கான், 10 பாடல். வரைவில் மகளிர். வரைவுன்னா திருமணம். அவர்கள் திருமணம் இல்லாமல் இருப்பவர்கள். திருமணம் இல்லாமல் அவர்கள் இருப்பதற்கு யார் காரணம்? சமூகம் தானே காரணம். சமூகத்தின் சதிதானே காரணம். நீங்க கண்ணதாசன் ஒரு வரியில் சொல்லுவான், ஒரே ஒரு வரி. நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். கவிதையில் இல்லை, அவன் எழுதுகிற உரைநடையில். இந்த வேசிகளை பற்றி, ஏன்னா அவனுக்கு அதில் தான் ரொம்ப அதிகமான பரிச்சயம் உண்டு. அந்த வேசியரை பற்றி அவன் பேசுகிற பொழுது தாய்மை உணர்வோடு சொல்வான். எப்படி தெரியுங்களா? அவர்கள் பொருளாதாரம் பெற்றெடுத்த பொது குழந்தைகள். பொருளாதாரம் பெற்றெடுத்த பொது குழந்தைகள். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். ஏன் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறார்கள்? பொருளாதாரம். அந்த பொருளாதார சீர்கேடு அவர்களை அந்த சூழலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆனால் அவர்கள் குழந்தைகளாக பார்க்கிறான் கண்ணதாசன். இந்த வரைவில் மகளிர் என்ற அதிகாரத்தை கொடுக்க வள்ளுவன் அவன் ஒன்று யோசிக்கிறான். அவன் முழுக்க இந்த தமிழ் சமூகத்தை அறத்தின் பார்ப்பட்டு செலுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏடெடுத்து எழுதுகோல் பிடித்தவன் அவன். ஒழுக்கம் வழுவிய வாழ்வு தமிழனுக்கு வாய்க்கலாகாது என்பதற்காகவே வள்ளுவம் வழங்கியவன் அவன். அவன் இந்த காதல் நாடகத்தை நடத்துறான். காமத்து பால் எழுதுறான். காமத்து பாலில் தலைவனும் இருக்கிறான், தலைவியும் இருக்கா. இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் சேர்வதற்கு முன்பு ஊடல் வர வேண்டும். அந்த ஊடல் வரக்கூடிய காட்சி, இதற்கு முன்பு இவனுக்கு முன்னால் இருந்த சங்க புலவர்கள் அத்துணை பேரும் இந்த மருத நிலத்தை மையமாக வைத்து மருதத்தினை பாடுகிற பொழுது பரத்தையை அவர்கள் கொண்டு வந்து வைப்பார்கள். பரத்தமை போற்றப்படும். ஆனால் வள்ளுவன் என்ன செய்கிறான் பாருங்க. பரத்தை இல்லாமலேயே ஊடலை தலைவனும் தலைவியும் நடத்த முடியும் என்று முதலில் சங்க இலக்கிய மரபை உடைத்து தூளாக்கியவன் வள்ளுவன். அதற்கான இடத்தை நான் சொல்றேன். தலைவனும் தலைவியும் ஒரு திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவுக்கு போகிறார். ஊர் திருவிழா. 2 பேரும் போகிறார். எல்லா மக்களும் போகிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜோடிகள், இளம் ஜோடிகள் எல்லாமே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் பூத்திருக்கிற பூவை தான் சூடிக்கொண்டிருக்க. அப்போ ஆண் மக்கள்லாம் பூவை சூடுவான். பூவை தான் சூடிக்கொண்டு எல்லாம் போறான். இதையெல்லாம் இவ பார்க்கிறான். இவளோடு வருகிற இவளுடைய காதலன் அல்லது நாயகன் அல்லது தலைவன் அல்லது கணவன், எப்படி வேணா வச்சுங்க, அவனை பார்க்கிறான். இவன் மட்டும் வேற ஒரு பூ வச்சிருக்கான். இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பூவை வச்சிருக்கான் இவன். இவ யோசிக்கிறா, எல்லா ஆண்களும் இந்த மண்ணில் இருக்கிற மரங்களில் பூத்த பூக்களை வைத்து கொண்டு வருகிற போது இவன் மட்டும் தனியா வேற ஒரு பூவை வச்சுன்னு வரானே, இவன் யாருக்கு சிக்னல் கொடுக்கிறான்? இந்த சந்தேகம் அவளுக்கு வருகிறது. வள்ளுவன் சொல்றான் பாருங்க, கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடினீர் என்று. நீ யாரோ ஒருத்திக்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தில் நீ தனியாக ஒரு பூவை வேறு பூவை சூடி கொண்டு வர ஆரம்பிச்சான்.
ஊடலை தொடங்கிட்டான். உடனே இவன் பார்த்தான், திருவிழாவுக்கு போயின்னு இருக்கோம், மகிழ்ச்சியாக போற நேரத்தில் தன்னுடைய மனைவி இப்படி ஒரு ஊடற் கோலத்தில் இருக்கிறாளே, இந்த ஊடலை தவிர்க்கணும். உடனே அவன் சொன்னான், என்னையாமா யோசிக்கிற, என்னையா சந்தேகிக்கிற, யாரினும் காதலம் என்றேனா? உன்னை சொல்றான், எல்லாரை விட உன்னைத்தாம்மா நான் காதலிக்கிறேன், உண்மையிலத்தாம்மா எல்லாரை விட அதிகமாக உயிர் வச்சிருக்கேன்னா. இதை சொன்னாவா உடனே மகிழ்ந்து போவா, ஊடல் முடிஞ்சிரோன்னு. யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள், யாரினும் யாரினும் என்று. டேய், எல்லாரையும் விட உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்றியே, அப்போ அளவுல பார்த்தா வெவ்வேறு அளவுல வேறு யார் யார காதலிக்கிற? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வச்சு காதலிக்கிற, அவங்க எல்லாரை விட என்ன நீ அதிகமாக காதலிக்கிறியா? உண்மையை சொல். என்னடா இது பிரச்சனையா போச்சேன்னு பார்த்தான். உடனே அடுத்து சொல்றான், என்னம்மா நீ என்ன போய் இப்படி பேசுற, இம்மை பிறப்பில் பிரியலாம், என்ன போய் இப்படி பேசுற, இந்த பிறவியில பிரிவே கிடையாதுராமா, உனக்கு எனக்கும் பிரிவே கிடையாது. அழுத்தி சொன்னவன வாழ ஆரம்பிச்சுட்டா. என்னம்மா அழறன்னா, அப்ப அடுத்த பிறவிக்கு ஆள் பார்த்துட்டியா? இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டனள். அழ ஆரம்பிச்சுட்டா. என்னடா இது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாவனமே. இந்த தமிழ் மண்ணில் ஒரு மரபு உண்டு. எவ்வளவு மோசமான பகைவர்களாக இருந்தாலும், நம்மை வசைபாடக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் எதிர சீனு ஒரு தும்மல் தும்மனா எல்லா பகையையும் மறந்துட்டு வாழ்க அப்படின்னு சொல்லணும். ஒரு மரபு இருக்குங்க. அது இவனுக்கு நினைவு வந்தது. இந்த ஊடல் நாடகத்தை முடிக்கணும். உன பண்ணான், வழுத்தினால் தும்மினேனாக, தும்மனா உடனே வாழ்கன்னா. நல்ல வேலை, இதோட நாடகம் முடிஞ்சதுன்னு நினைச்சா அடுத்து அழித்து அழுதாள், யார் உள்ளி தும்மி நீர் என்று. ஏன்னா இதே மண்ணில் தான் ஒரு மரபு, யாராவது நினைச்சாதான் தும்மல் வரும். முதல்ல அவன் என்ன பண்ணா, வாழ்கன்னு சொல்லிட்டா. அடுத்து பார்த்தா, நீ யாரடா நினைச்சு தும்மன அதை சொல்லுனா. இப்ப அவனுக்கு பாவம், அவனுக்கு நேரம் சரியில்லை. இப்ப உண்மையாகவே அவனுக்கு தும்மல் வருது. இப்ப தும்மனா அவன் மறுபடியும் சந்தேகப்பட போறா. வர தும்மல அடக்கிறான். தும்மு சொருப்ப அழுதாள், நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. இவன் வர தும்மல் அடக்கனா. நீ கள்ளப்பையதானே, நீ உண்மையானவனாக இருந்தா வருகிற தும்மலை தானா விட வேண்டியதானே, ஏன் அடக்கன? யோசியுங்க. ஒரு இடத்திலாவது பரத்தையை உள்ளே கொண்டு வந்தானா வள்ளுவன்? யோசியுங்க. அந்த அளவுக்கு நாகரிக கொடியை உயரத்தில் பறக்க விட்ட வள்ளுவன், வரைவின் மகளிரை இருமண பெண்டிர் என்று ஏசுகிற வள்ளுவன், பொருட்பெண்டிர் என்று பழிக்கிற வள்ளுவன், பரத்தமை சமுதாயத்திற்கு எதிராக அவன் குரல் கொடுத்தானா? கிடையாது. திருக்குறளை எங்க வேணா தேடுங்க. பரத்தமை சமூகத்தை முழுவதுமாக ஒழித்து கட்டுவதற்கு வள்ளுவன் உரத்த குரலில் எதையாவது பதிவு செய்திருக்கிறானா? கிடையாது. அதுக்கு தான் ஒன்று சொல்வாங்க, a great poet is a creator and also the creation of his age. எவ்வளவு பெரிய மகாகவியாக இருந்தாலும் அவன் ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு புறப்படுவான். ஆனால் அவன் வாழ்கால சமூகத்தின் நிர்பந்தத்தினாலே அந்த சமூகத்தினால் தான் அவன் சமைக்கப்படுவான். அதில் எவனும் மாற முடியாது, வள்ளுவனும் மாற முடியாது. எனவே இது வள்ளுவனும் பெண்ணுக்கு நீதி முழுமையான நீதியை தரல. அதுக்கு பிறகு இரட்டை காப்பியங்களை பாருங்க, கொடுமையிலும் கொடுமை. அது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இல்லையா என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாரதி பொங்கி பொங்கி பேசுவான். அந்த சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் இன்னொரு இடத்துல சொல்லுவான். சேரன் தம்பி இசைத்த அந்த சிலம்பில் இன்னைக்கு நீங்க கண்ணகியை பத்தி பேசுறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுல எங்கேயாவது பெண்ணுக்கு நீங்க நியாயம் கற்பிச்சிருக்கானா? சிலப்பதிகாரத்தில் நம்ம ஆள் சொல்லுவான்,
எவனுமே அதுவரையில் செய்யாத ஒரு புரட்சியை இந்த இளங்கோவடிகள் தான் செய்தார். எனக்கு எத்தனை பேராசிரியர்கள் பாடம் நடத்தியிருப்பாங்க, அப்புறம் நான் எத்தனை புத்தகங்களை படிச்சிருப்பேன். இப்போ அவங்க எல்லாம் சொல்கிறத வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்ணினுடைய கால் சிலம்பை மட்டுமே தலைப்பாக வைத்து ஒரு காப்பியம் இயற்றப்பட்டது என்றால் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது, இந்த தமிழ் மொழியிலே தான். நீங்க பெண்கள் கைத்தட்டக்கூடாதம்மா, இப்படித்தான் சொல்லி 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 உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். பாத்தியா, நம்ம சிலம்புக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். ஒன்ன நல்லா கவனிக்கணும். நீங்க கோயிலுக்குள்ள உங்களை தெய்வமா வழிபடுவான், வீட்டுக்குள்ள வந்தான்னா முற்றிலும் மாறா போட்டு மிதிப்பான். அது வேற இது வேற. நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி தான், அது வேற வாயி இது நார வாயின்னு சொல்றான்ல, அப்படித்தான் ஒவ்வொரு ஆணும். நீங்க இனிமேல் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். இந்த ஆண் மக்களை நீங்க அவ்வளவு எளிதா நம்பக்கூடாது. ஏதோ கலக கொடி பிடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த காலம் தொட்டு இன்று வரை இருக்கிற இந்த சமூகம் மாறணும். நீங்க அது சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க. மணியன் அவன் முட்டாள் மாதிரி பேசுறான், அவன் முறையா தமிழ் படிச்சவனா இருந்தா பேச மாட்டான். யாராவது ஒரு புலவர் சொல்லுவாரு முட்டாள் மாதிரி பேசுறான். நீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். முதல்ல கண்ணகியை அறிமுகப்படுத்துறானா, கோவலனை அறிமுகப்படுத்துறானா? கண்ணகியை தான் முதல்ல அறிமுகப்படுத்துறான். அப்படி எடுத்த உடனே கண்ணகியின் பெருமையை தான் பேசுறான். போதிலார் திருவினாள் வடிவிவள் வடிவென்றும். அவளை இலக்குமிக்கு நிகரா சொல்றான். அவளை பத்தி தான் முதல்ல அறிமுகப்படுத்தான். அதற்கு பிறகுதான் மண் தேய்த்த புகழினார் மதிமுக மடவார் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வேல் கோவலன்னு பின்னால சொல்வான். ஆனா முதல்ல கண்ணகியை தான் பாராட்டுறான். அப்ப கண்ணகிக்கு தான் அந்த சிலப்பதிகாரத்தில் முதலிடம் கொடுத்திருக்கான். எல்லாவற்றையும் ஒத்துக்கிறேன். இந்த கண்ணகியும் கோவலனும் திருமணம் ஆனது. சரி, அவன் அவளிடம் அன்பாக இருந்தான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறற் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே கடலடை பிறவா மணியே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ எல்லாம் பாடுறான். சரி, எல்லாம் சரி. அதற்கு பிறகு மாதவியை பார்த்து மாதவி அரங்கேற்றம் நடந்தது. மாதவியோட போனவன் ஒரு நாள் 2 நாள் இல்லை. அந்த மணிமேகலை பிறந்து அவளுக்கு 12 வயது வர வரைக்கும் மாதவியோடு இருந்திருக்கான். அது வரைக்கும் இவ இங்க இருக்கா தனியா. சரி, கண்ணகியை தெய்வமாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு இளங்கோவடிகள் எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கார். அந்த காப்பியத்தில் அவளை படிப்படியாக தெய்வமாக்குறார். நான் என்ன சொல்றேன், நீ பெண்ணை தெய்வமாக்க வேண்டாம், சக மனுஷியா வச்சிருந்தீனா போதும். சக மனுஷியா என்ன, நான் ஒரு உயிர் என்றால் அவளும் ஒரு உயிர். எனக்குள்ளே இருக்கிற உணர்வு அவளுக்குள்ளேயும் இருக்கிறது. எனவே என்னுடைய சக உயிர் என்று நீ நினைத்தால் போதும், அவளை நீ தெய்வமாக்க வேண்டியது இல்லை. என்ன அந்த இடத்தில் எங்காவது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்த மாபெரும் தவறு, மனைவியை அவன் புறம் தள்ளிவிட்டு அவன் மாதவியின் மீது மையல் கொண்டு பல்லாண்டுகள் தனித்திருக்கிறான். அவன் இங்கிருந்து போறான். அந்த இடத்துல இளங்கோவடிகள் ஆசிரியர் கூற்றாக என்ன சொல்றார் தெரியுமா? ஆசிரியர் கூற்று இளங்கோவடிகளே பேசுறார். என்ன சொல்றாரு? வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தான். குற்றமற்ற இல்லற வாழ்வின் சிறப்பை அவன் மறந்தான். ஏன்னா விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன். மாதவியிடம் அவன் கொண்ட அந்த வேட்கை, அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி அறியாமல் அவன் இந்த இல்லறத்தின் சிறப்பை உணரத் தவறிவிட்டான் என்றுதான் பேசுகிறார் இளங்கோவடிகள். அதை குற்றமாக பேசல. கண்ணகி ஒரு இடத்திலும் குற்றமா சொல்லல. பிறகு வரேன். இல்ல கோவலன் தந்தை சொன்னானா, தாய் சொன்னாளா, கண்ணகியின் பெற்றோர் சொன்னதாக ஒரு குறிப்பு உண்டா? கிடையவே கிடையாது. இந்த லட்சணத்தில் மாடல மறையோன் அவனுக்கு கோவலனுக்கு குட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், நற்சான்று பத்திரம். இம்மை பிறப்பில் யானறி நல்வினைன்றான்.
இந்த கோவலன் இந்த பிறவி முழுக்க அவன் செய்ததெல்லாம் நான் பார்க்கிறேன், நல்லதை தவிர அவன் வேற எதையுமே செய்யலன்றான். அப்ப மாதவி ஆண்ட போனது தவறே இல்லை அவனுக்கு. அதுதான் இங்க முக்கியமாக பார்க்கணும். சரி, கடைசியில இப்ப அவன் திரும்பி வரான். அவன் எதுக்காக வரான்? இவன் ஒரு பெண்ணை நினைச்சிக்கின்னு பாடுவானான் காணல் வரி பாடல். அவன் ஒரு பெண்ணை நினைச்சு பாடனான்றதுக்கு போட்டியா? ஏன்னா அவள் அறிவு சார்ந்தவள். நீங்க எப்பொழுது கணிகையர் குலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கால மரபுப்படியே ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்தவள் இசைக்கலையில் அவள் நிபுணத்துவம் பெற்றவளாக இருப்பா, ஆடற்கலையில் தேர்ச்சி பெற்றவளாக இருப்பா, பல்வேறு கலைகளில் அவள் பயின்று அதில் நுணுக்கம் அறிந்தவளாக இருப்பா. அப்ப அவள் சாதாரண பெண்ணை விட கூடுதல் அறிவு மிக்கவளாக இருப்பா. இவன் வேறொரு பெண்ணை நினைந்து பாடுகிறான் என்பதை உணர்ந்து, டேய் நீ பாடும்போது நான் ஏண்டா பாடக்கூடாது? அங்க சமநீதிக்காக போராடுறா. இப்ப இதையெல்லாம் பேசுற பொழுது நீங்களே யோசிப்பீங்க, என்னடா ரொம்ப தப்பு தப்பா பேசினிருக்கானே இந்த ஆளு. கற்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, இந்த கற்புவே வேணான்றானா இவன் அப்படின்னு ஒரு யோசனை வரும். அது அல்ல நீதி. நியாயத்தராசில் முள் சரியாக நடுவில் நிற்க வேண்டும். நின்றதா என்பதுதான் கேள்வி. ஒரு பாத்திரமும் இந்த மாதவியோடு கோவலன் இருந்ததை பற்றி அதை குறைவாகவே பேசல. அவன் பிறகு வரான், என்ன சொல்றான்? அவன் இதுவரைக்கும் மாதவியோடு இருந்தான், இப்ப சொல்றான் மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தால் பாடினாள். அவன் மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தால் என்று இப்போதான் இவனுக்கு தெரிஞ்சுதா? சரி, கண்ணகியிடம் வரான். கண்ணகியிடம் வந்தவன் என்ன சொல்றான்? குலம் தரு வான்பொருட் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தரும் எனக்கு. குலம் தரு வான் பொருள், வானத்தையே இடிக்கக்கூடிய அளவுக்கு குவித்து வைத்த பொருள் இவனுடைய மூதாதையர்கள். அப்படி சேர்த்து வைத்த பொருள் அனைத்தையும் அவளிடம் நான் இழந்து விட்டு வந்திருக்கிறேன். அதை நினைக்கிற பொழுதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. குலம் தரு வான் பொருட் அதை தொலைத்தது இளம்பாடு நானு தரும் எனக்குன்னு சொல்றானே. உடனே இந்த கண்ணை என்ன பண்ணா? நலங்கேழ் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்புல கொன்ன சிரிக்கிறாளாம். ஏன்னா அவன் மனசு புண்படக்கூடாது, அவனே நொந்து வந்திருக்கிறான். ஏற்கனவே மாதவியை விட்டு நொந்து வந்திருக்கிறான். வெந்த அந்த புண்ணுல வேல் பாய்ச்ச கூடாது, அதுக்கு பேர் தான் கற்பு. கற்பு. ஏன்னா அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை ஏத்துக்கணும். ஏத்துக்குனாதான் நீ கற்புள்ள பெண்ணு. மனுநீதி என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? மனுநீதியை படிங்க நீங்க. மனுநீதி என்ன சொல்லுது? அதைத்தான் நம்ம ஒவ்வொரு ஆண் மகனும் பெண்ணுக்கு சொல்லி வச்சிருக்கிறோம். காமுகனாக இருந்தாலும், பண்பு அற்றவனாக இருந்தாலும், ஒழுக்கம் தவறியவனாக இருந்தாலும், உன் கணவன் என்றால் அவனை கடவுளாக நீ போற்ற வேண்டும். அதுதான் மனுநீதி. பெண்ணுக்கு எந்த சமய சடங்குகளும் கிடையாது. ஆண் தான் சமய சடங்குகள் செய்ய வேண்டியவன். அப்ப பெண் சொர்க்கத்திற்கு போவது எப்படி? மனு வழி சொல்றாரு. ஆண் சமய சடங்குகளை செய்ய வேண்டியவன். பெண் ஆணுக்கான பணிவிடைகளை செய்வதன் மூலம்தான் சொர்க்கத்தில் சரியான இடத்தை அடைய முடியும். அதுக்கு அடுத்து பாருங்க, மனு நீதியில் தான் இருக்கு. போய் மனு நீதி வாங்கி படிச்சு பாருங்க. பிறந்த வீட்டு பெருமையை போற்றி கரம் பிடித்த கணவனுக்கு பணிய மறுக்கக்கூடிய பெண்ணை நட்ட நடுவீதியில் கொண்டு வந்து பார்வையாளர்கள் நடுவே நாய்க்கு இரையாக போட வேண்டும். மனுநீதி சொல்லுது. இதெல்லாம் தான் கற்பு என்று வச்சிருக்கான். அப்போ இந்த கண்ணகி அவ கற்பு கடம் பூண்ட பெண் இல்லையா? கற்பு கடம் பூண்ட அந்த தெய்வம் மாதிரி வேறொருத்தரை பார்த்ததே இல்லைன்னு கவுந்தி அடிகளே சொல்றா. அப்போ இந்த மதுரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவ எவ்வளவு பாவப்பட்ட பெண். இவன் சொல்றான், இனி இங்கிருந்து இப்போ சரியாக பிழைக்க முடியாது, நம்ம மதுரைக்கு போய் எப்படியாவது இழந்த பொருளை நான் வணிகம் செய்து மீண்டெடுக்க போகிறேன் வான்னு கூப்பிட்டான். உடனே புறப்பட்டான். அந்த காவிரி கரை ஓரத்தில் போகிறாங்க. போகிற பொழுது ஒரு காத தூரம், ஒரு காதம் என்றால் இப்பொழுது 10 மைல்,
ஒரு காத தூரம் நடந்ததுமே அவ கேட்கிறா, மதுரை மூதூர் யாதோ, மதுரை வந்துட்டோமான்னு கேட்குறா. அதை ஏன் இங்கே இளங்கோடிகள் சொல்கிறாருன்னா, வீட்டை விட்டே வெளியே வராதவளாம் அவ. அப்போ ஒரு பெண்ணுக்கு பெருமை என்ன? வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள்லாம் வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால் இவன் தான் எழுதி வச்சிருக்கானே, நீங்கள் டப்பாவுக்குள் கற்பூரம் இருக்கிற வரைதான் அது கரையாமல் இருக்கும். டப்பாவை திறந்து விட்டால் காற்று படப்பட கற்பூரம் கரையும். அதனால் பெண்ணை நீ தகர டப்பாவில் இருக்கிற கற்பூரம் போலவே அடைத்து வை, அந்த டப்பாவை திறக்காத. அதனால் அவளுக்கு உலகம் தெரியாது. மதுரை மூதூர் யாதோன்னா அப்போ கூட இவன் ஏமாத்துறான் பாருங்க. அவளான் என்ன சொல்கிறான், ஆரையும் காதமே அணித்தேன்னா 6 × 5 பெருக்கணும், 6 × 5 30. ஒரு காதம் என்பது 10 மைல். அப்போ 30 காதம் என்பது 300 மைல். 300 மைல் போகணும்டா தாயேன்னு சொல்லணும். அதை அவன் ஏமாத்துறது எப்படி செய்கிறான், ஆரையும் காதமே அணித்தேன்னா. சரி, ஒரு வழியாக சிரமப்பட்டு அவன் மதுரை போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு இப்போ அந்த ஒரு கால் சிலம்பை எடுத்துக்கின்னு கோவலன் அதை விற்று அதை மூலதனமாக்கி வணிகம் செய்து பெரும்பொருள் ஈட்டுவது என்கிற நோக்கத்திற்காக அவன் புறப்பட போகிறான். அப்போ இடைக்குல மாதிரி அவளிடம் அடைக்கலம் தருகிறாள் கவுந்தி அடிகள். அந்த இடத்துல அவர்கள் கொடுத்த காய்கறியை அரிசியை எல்லாம் வச்சு இந்த கண்ணகி, அது ஒரு அற்புதமான காட்சி. அதாவது சோறாக்குறத ரொம்ப சுவையாக சொல்கிறார் இளங்கோவடிகள். ஏன்னா பெண்ணுக்கு வேண்டிய முக்கியமான இடம் தானே, அவள் சோறாக்கணும். அதனால் கண்ணகி அதை சோறு ஆக்கிறான். அதை ஆக்கி அவனுக்கு படைக்கிறான். ஆனால் ஒரு அழகான இடம். அதெல்லாம் நயம் பேசுவது என்பது வேறு, உண்மை பேசுவது என்பது வேறு. அந்த கோவலனுக்கு சோறு படைப்பதற்கு முன்பு சோறுன்னு தான் சொல்லணும், சாதம்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் உண்மையான தமிழ் சொல் சோறு தான். புரியுறதா? நம்ம ஊரில் வேணுன்னா என்ன சொல்லுவான், சாதம் கொண்டான்னுவான். நீங்கள் அங்கே போய் சோறு கொடுன்னா இவன் கீழ் ஜாதி போல இருக்க. சோறுன்னா அவன் கீழ் ஜாதி, சாதம்னா உயர் ஜாதி, ரைஸ்ன்னா ரொம்ப உயர்ந்த ஜாதி. அவன் எங்கேயோ போயிட்டான். இது தேவநேய பாவாணர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். உணவு பரிமாறுறான், கல்யாண வீட்டில் உணவு பரிமாறுறான். தேவநேய பாவாணருக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவன் முதல்ல போட்டதை சாப்பிட்டுட்டு, இங்கே வா ரைஸ் கொண்டா ரைஸ் கொண்டான்னா. பாவாணர் அவர் தனித்தமிழ் பற்றாளர், தமிழுக்காகவே வாழ்ந்து செத்த மனுஷன், அகர முதலியெல்லாம் எழுதி வச்சவர். இன்னைக்கு தேவநேய பாவாணர் யாருக்கு தெரியும்? தெரியறதால எனக்கு என்ன சார் கிடைக்கும்னு கேட்பீங்க. நம்ம அப்படி ஆயிட்டோம். அவர் என்ன பண்ணார், நேராக அங்கேருந்து புறப்பட்டு அந்த அரிசி மூட்டை எல்லாம் இந்த சமையல் அறைக்கு பக்கத்தில் அடுக்கி வச்சுருப்பான்ல, அங்கே போய் கொஞ்சம் கையில் அரிசி இப்போ அள்ளினார். நேராக கொண்டு வந்து இவன் இலையில் போட்டார். இவன் பார்த்து, என்னையா பண்ணுறேன், நான் ரைஸ் கேட்டால் நீ இதே தந்து போற. டேய், ரைஸுன்னா அரிசின்னு தான் அர்த்தம், சோறுன்னு அர்த்தம் கிடையாது. நீ என்ன கேட்ட, ரைஸ் தானே கேட்ட, சாப்பிட்ட. அப்போ நம்ம நல்ல தமிழே பேசுறது இல்லைன்னு முடிவோடு இருக்கோம். இவ சோறு படைக்கிறான். அந்த இடத்துல இளங்கோடிகள் எழுதுவான், அதெல்லாம் அழகு. அது ஒரு அந்த கற்பனையை இப்போ கூட நினச்சா வியப்பாக இருக்கு. எப்பொழுதும் நம்ம வாழை இலையில் சோறை போடுறதுக்கு முன்னே அந்த வாழை இலை தண்ணீர் தெளிப்பான் இல்லையா? அப்போ அவனுக்கு தலைவாழை இலை போட்டு தண்ணீர் தெளிக்கிறான். அந்த இடத்துல இலையை போடுறதுக்கு முன்னே அந்த இடத்த தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்தி இதை போடுறா. அது எதுக்குன்னா, இதுதான் இவ போடுற கடைசி சோறு, இத்தோட இவ கணவனை இழக்க போறா. இது இவளுக்கு தெரியாது, ஆனால் மண்மகளுக்கு தெரியும். நிலமகள் தெய்வம் இல்லையா, மண்மகளுக்கு தெரியும். இதுதான் இவள் போடுகிற கடைசி சோறு என்று நினைக்கிற அந்த கணத்திலேயே மண்மகள் ஆறா துயரத்தை பொறுக்க முடியாமல் மயங்கிட்டாளாம். அவள் மயக்கத்தை தெளிவிப்பது போன்று கண்ணகி நீர் தெளித்தாள்னு எழுதுவார் இளங்கோவடிகள். அதெல்லாம் அழகு. அழகான இடத்தெல்லாம் ரசிக்கணும். ரசனை மிக முக்கியமானது. நாம தான் எதையுமே ரசிக்கிறது இல்லையே. நம்ம மிஞ்சி போனால் லிங்காவை போய் ரசிப்போம்,
வாழ்க்கையில் நம்ம ரசனைகளே தப்பு தப்பாக இருக்க. அப்போது சாப்பிட்டு முடித்தான். அதுக்கு பிறகு வெற்றிலை பாக்கு கொடுக்குறான். அதை அவன் சாப்பிட்றான். அவன் இப்போ போகிறான். ஆனாலும் அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி என்ன, அந்த கான்ஷியஸ் பிரிக்கிங்னு சொல்கிறேன் இல்லையா, அவன் செய்த தவறு அவனை உறுத்துது. அப்போ அவனே திரும்ப போகிற மறுபடியும் வரான். அழகான இடம் அது. அப்போ அவன் சொல்கிறான் கண்ணகியாண்ட, கண்ணகி, இருமுது குறவர், குறவர்னா எவனா குறவன் நினச்சிக்காதீங்க. இடையினரா போட்டால் குறவர் அப்படின்னா யார்? சான்றோர். இப்போ சமணர்களில் பெண் துறவிக்கு குறத்தின்னு பேர். அது வல்லினரி போட்டிங்கன்னா மலையில் இருக்கிற குறவன் குறத்தின்னு ஆகிடும். ஒரு எழுத்து மாறினாவே தமிழ் மாறிடும். அதனால் இங்கே அவன் பார்க்குறான், இருமுது குறவர்னா என் அம்மா அப்பா. என் அம்மா அப்பாவுக்கும் நான் ஏவல் செய்யலை, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. சிறுமுது குறைவி, இவ்வளோ சின்ன பெண்ணு நீ, உன்னை நான் கரம் பிடிச்சேன், உனக்கும் நான் சிறுமை செய்துட்டேன். வழுவெனும் பாரேன், நான் செய்தது எவ்வளோ பெரிய தப்புன்றது கூட நான் யோசிக்கல. வழுவெனும் பாரேன், மாநகர் இன்றிங்கு எழுகென எழுந்தாய் என் செய்தனை. வாடாமா மதுரைக்கு எழுன்னு சொன்னேன், உடனே எழுந்து வந்துட்டியே, என்னம்மா செஞ்சிட்ட நீ? நான் குற்றம் இழைத்தவனாக இருந்தும் அந்த குற்றத்தை நீ கவலைப்படாம வந்தியேன். அந்த இடத்துல கண்ணகி சொல்றா. அதை தான் நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை ஆட்களும் கண்ணகியின் கற்பு திறத்துக்கு இதை விட சான்று பேர் எதுவுமே கிடையாதுன்னுவான். என்னன்னா, அவன் மெல்ல அந்த காப்பியம் முழுவதிலும் அவள் குறை சொல்கிற கணவனை கொஞ்சம் லேசா இடித்துரைக்கிற இடம் அது ஒன்னே ஒன்று தான். என்ன சொல்றா அவ? அவனை பார்த்து சொல்றா, வழுவெனும் பாரேன்னு சொன்னான். இவ சொல்றா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். சமுதாயம் ஒரு கணிகையிடம் மனைவியை துறந்து விட்டு கணிகையிடம் தஞ்சமடையக்கூடிய அந்த வாழ்வியல் முறையை சமூகம் போற்றாது. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் ஆதலின் ஏற்று எழுந்தனன். நீ தவறு செய்தவன் தான். ஆனா மனுநீதி என்ன சொல்லுது? காமுகனானாலும் ஒழுக்கமற்றவனானாலும் பண்பாடற்றவனானாலும் கணவனை என்ன பண்ணணும்? கடவுளா நினைக்கணும். அதனால யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் ஏற்று எழுந்தனன். நீ என் கணவனாச்சே, கணவன் கடவுளாச்சே, நீ என்ன தப்பு செய்தாலும் என் கணவனாச்சே, அதனால் நான் வந்தேன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு நடக்கிற வழக்குரை கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக பார்த்தாலும் அதிலையும் இந்த கணிகையர் சமூகத்தை இளங்கோவடிகள் பேசுகிறாரு. மணிமேகலைக்கு மாதவி வீட்டில் அவன் பிறந்த நாள் கொண்டாடுறான். அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது 1000 கணிகையர் அங்கே கூடியிருந்தார்களாம். அப்படின்னா யோசிங்க, அந்த காலத்து மக்கள் தொகையில் 1000 பேர் இதே வேலையாக இருந்திருக்கிறாங்கன்னா அப்ப அந்த 1000 பேரை பயன்படுத்தியவர்கள் யார்? அந்த ஆண் மக்களுக்கு எதிராக இளங்கோவடிகள் என்ன எழுதியிருக்கார் சிலப்பதிகாரத்தில்? கிடையாது. இதை விட கொடுமை சொல்லட்டுமா? நான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, வந்தீங்கன்னா நாளைக்கு பொழுது விடிஞ்சிடும். மணிமேகலை இரட்டை காப்பியம், அது ரெண்டும் இரட்டை காப்பியம்னு சொல்கிறான். மணிமேகலையில் அந்த சொல்கிற அந்த இலக்கணத்தை நான் படித்த காலத்தில் இருந்து இன்று வரையில் என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம். அது என்னன்னா, ஒரு பெண்ணு நிறையழிந்தா, ஒருத்தனை பார்த்தா, அவன் மீது இவள் மையல் கொண்டா, கணவன் இருக்கிற பொழுதே இன்னொருவன் மீது இவள் மையல் கொண்டாள்னா அவன் நிறையழிந்தவ, அவள் தவறு செய்தா, அது தப்பு தான். ஆனால் மணிமேகலை சொல்கிற தப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தர மாட்டீங்க, ஒரு ஆளும் தர மாட்டீங்க. என்னன்னா, மருதின்னு ஒரு பார்ப்பன பெண், அவள் காவிரியில் போய் குளிக்கிறான். குளித்து விட்டு அவள் அந்த ஆற்றங்கரையில் அப்படி மெல்ல வெளியே வருகிற பொழுது அதை மணிமேகலை ஆசிரியர் சொல்கிறார், கல்லா களிமகன். அவன் நல்லா போட்டிருக்கான், அன்னைக்கே டாஸ்மாக் இருந்திருக்கு. அதனால் அவன் நல்லா குடிச்சிட்டு குடிமயக்கத்தில் அவளை காம பார்வை பார்த்தான்.
அவ குளித்து விட்டு வருகிறாள். அந்த நீராடி விட்டு அந்த ஆடை உடலோடு ஒட்டிய நிலையில் அவள் கரையேறி வருகிற காட்சியை பார்க்கிற பொழுது ஏற்கனவே மது உண்டு மயங்கி கிடக்கிற இவன் அவளை காம பார்வை பார்த்தான். உடனே இவ சொல்றா, நான் கற்பு இழந்துட்டேன். மண்தினி ஞாலத்து மழை வளம் தருவும் பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார். மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் இலக்கணம் சொல்றார். அந்த மருதி நினைக்கிறாளாம், மழையே பொழின்னு சொன்னா மழை பொழியும். அப்ப அதுதான் கற்புக்கு ஒரே சாட்சி. இப்ப நீங்க யாராவது வந்து நம்ம மனைவி கற்புள்ளவதானா கொஞ்சம் திடீர்னு யோசனை பண்ணி ஏதாவது கொஞ்சம் கூப்பிடு, மழையை கொஞ்சம் கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு மழை வரலன்னா ஏதாவது நியாயம் இருக்கா யோசிங்க. எப்படி எழுதி வச்சிருக்கான்னு இதை வள்ளுவனை செஞ்சிருக்கானே. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. வள்ளுவன் தெளிவா தான் சொல்றான். நீ வந்து தெய்வத்தை கூட தொழக்கூடாது. கணவனுக்கு பின்னால தூங்கி முன்னால எழுந்து காலை தொட்டு கண்ணில் கும்பிட்டு. இப்ப அந்த சினிமாவில் மட்டும் நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த சினிமாவில் அப்படி நடிக்க தான் முதல்ல விவாகரத்து பண்ணிடுவா. பயபக்தியோடு நடிச்சு அந்த தாலி எடுத்து 2 கண்ணிலையும் ஒத்திப்பான். நடிப்பே உலகமா போயிடுச்சு. இப்போ வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு, கடவுளையே வணங்காத கணவனை தெய்வமாக நீ நினைத்தால் பெய்யினா மழை பெய்யும். இதை தான் எல்லா உரையாசிரியனும் எழுதி வச்சான். இந்த வள்ளுவனையே காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்தார். அவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். அவர் ஒரு புது உரை எழுதினார். வள்ளுவன் அப்படி நினைக்கல. இவர் அவனை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து இவர் உரை எழுதுறாரு. தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இதுக்கு உண்மையான அர்த்தம் வள்ளுவன் என்ன சிந்திச்சான் தெரியுமா? ஒரு விவசாயி நாம விளைவு பொருளை இப்போ நாம போடணும், உழணும், இந்த விதை விதைக்கணும், இந்த நேரத்தில் மழை வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விவசாயி மழையை வேண்டுகிற பொழுது பொழிந்தால் அந்த மழை எவ்வளவு உன்னதமானதோ அப்படித்தான் கடவுளை வணங்காமல் கணவனை வணங்கக்கூடிய பெண்ணும் உன்னதமானவள். புரியுதா உங்களுக்கு? வேண்டிய நேரத்தில் மழை பொழிந்தால் அந்த மழை எவ்வளவு சிறப்பானதோ அந்த மழை சிறப்பான மழை அதற்கு இணையானவள் ஒரு பெண். எப்பொழுது? கோயிலுக்கு போகாம கடவுளை வணங்காம கணவனை மட்டும் வணங்கினால்னு இவர் எழுதினார். சத்தியமா வள்ளுவன் நினைக்கல. அதை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார். போகட்டும். இப்ப இவன் என்ன சொல்றான்? மண்தினி ஞாலத்து மழை வளம் தருவும். மழையே வான்னு சொன்னா அது வரணும். அப்படின்னா பெண்ணு கற்புள்ளவளா இருக்கணும். நான் கற்பை இழந்துட்டேன். என்ன சொல்றா? பிறர் நெஞ்சு புகார். கற்பு உள்ள ஒரு பெண்ணா இருந்தா அவளை எவன் பார்த்தாலும் ஒரு தவறான எண்ணமே வரக்கூடாது. அப்படி ஒருவனுக்கு தவறான எண்ணம் வந்து விட்டா அவ சம்திங் ராங், அவ கற்பு வந்து கேள்விக்குறி அப்படின்னு இவளே முடிவெடுத்துக்கிறா. இவன் முடிவெடுத்து நேர அவ என்ன செய்யறா? சதுக்க பூதத்திடம் போறா. சிலப்பதிகாரம் ஒழுங்கா படிங்க, நாம அதெல்லாம் படிக்கிறது இல்லையே. சதுக்க பூதத்தாண்ட போறா. அங்க போயிட்டு அவ சொல்றா, நான் வந்து இப்படி என்னை பார்த்தான், நான் அடுத்தவன் நெஞ்சில் போயிட்டேன், அப்படின்னா என்னுடைய கற்பு கெட்டு போயிடுச்சா, நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கேனா? அப்போ அது பூதம் சொல்லுது, ஆமாம் நீ தப்பு பண்ணியிருக்கிற. என்ன தப்பு தெரியுமா? நீ வந்து கணவனை வணங்காம கோயிலில் போய் கடவுளை வணங்கினியே, அதான் தப்பு. இனிமேல் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு கணவனையே வணங்கினா உன் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு. இது அடுக்குமா? தயவு செய்து சொல்லுங்க. நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்த இவையெல்லாம் இது இரட்டை காப்பியங்கள். இன்னும் கீழே இறங்கி போனால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். உங்களால் முடியாது, அப்புறம் என்னாலையும் முடியாது. நீங்கள் காப்பியங்களுக்கு அடுத்து வரிசையாக நீங்கள் பார்த்து பக்தி இலக்கியங்கள். நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்துங்க. பெரிய புராணத்தில் இருக்க நான் சைவன். நான் வந்து இப்போ ஈசனுக்கு எதிராக பேசலை, கடவுளுக்கு எதிராக பேசலை, ஆனால் இதுக்கு எதிராக பேசுகிறேன். பெரிய புராணத்தில் எல்லாம் நீங்கள் 63 நாயன்மாரில் படிக்கிறீங்க.
இயற்பகை நாயனார். அவருக்கு பேரே என்னன்னா இயற்பகை. எது இயல்பாக இருப்பதோ அதற்கு அவர் முற்றிலும் எதிராக இருப்பார். அதனால தான் அவர் இயற்பகை. மனைவியை போய் தானம் கொடுப்பானே எவனாவது? இதுக்குன்னு ஒரு வேலையா சிவன் மேலிருந்து கீழே இறங்கி வர்றார். விண்ணுலகிலிருந்து சிவன் இறங்கி வந்து இவனுடைய சிவத்தொண்டை சிவப்பற்றை சோதிப்பதற்காக வேதியர் வடிவத்தில் வந்து நிற்கிறார். இவர் பார்க்கிறார். இவர் பார்த்த உடனே அவர் சொல்றார், நான் ஒரு பொருளை வேண்டி உன்னிடம் வந்திருக்கிறேன். உடனே இயற்பகை சொல்றார், என்னிடம் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது சிவனடியாருக்கு சொந்தம், எனவே நீங்கள் கேளுங்கன்னார். ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு கச்சம், நம்மிடம் இல்லாத பொருளை எதையாவது கேட்டுடுவாரோ அப்படின்னு. உடனே சிவன் சொன்னாரு, உன்னுடைய மனைவியை எனக்கு நீ கொடுக்கணும்னார். இயற்பகை மகிழ்ச்சி கடல்ல தெளிச்சிட்டாரு. இல்லாத பொருளை கேட்கல இறைவன், வேதியர் இருக்கிற பொருளை தானே. நல்ல கவனிங்க, இருக்கிற பொருளை, என்னிடம் இருக்கிற எந்த பொருளானாலும் சிவனடியாருக்கு சொந்தம்னு சொன்னா, அப்படின்னா உன் மனைவியை கொடுன்னா, ஓ இருக்கிற பொருளை தான் கேட்கிற. அப்ப இந்த ஒரு உயிராகவே நினைக்கலையே பொருள். பிறகு அவர் அழைச்சின்னு போறார். மனைவியாண்ட போய் சொல்றார். மனைவி முதல்ல கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா, அதிர்ச்சி அடைகிறா. என்னடா இவனே வந்து போயிட்டு வான்னு சொல்றானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் அதிர்ச்சியிலேருந்து மீள்றா. மீண்டு அவளுக்கு புரியுது. என்ன புரியுது? கணவன் சொல்லை மீறக்கூடாது, கணவன் தானே கண்கண்ட கடவுள், அதனால அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்வோம்னு அவன் பின்னாலே போறான். இது பிறகு போனீங்கன்னா அவர் வந்து இதை விட கொடுமை, இப்படி ஒரு அநியாயத்தை இந்த இயற்பகை பண்றானேன்னு அந்த சமூகமே கொதிக்குது. ஆனால் அந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு வாள் எடுத்து எதிர வரவனெல்லாம் வெட்டி பாதுகாப்பா கொண்டு போய் வெளியே விடுறார். இது வந்து காப்பியம் பக்தி இலக்கியம் பேசுகிற விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம். நான் ரொம்ப நிறைவாக முடிக்க விரும்புகிறேன். பெண்ணை யோசிங்க. நான் 3 விஷயங்கள் நான் ஆழமாக யோசிச்சிருக்கேன். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார், அந்த அம்மா பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? பாருங்க, ஒரு மனிதர் தமிழை காப்பாத்திட்டார். புனிதவதி. அவளுடைய கணவன் பரமதத்தன். அது கதை உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அவன் கடையில் இருக்கான். கடையில் இருக்கிற போது ஒரு சிவனடியார் வந்தார். சிவனடியாருக்கு வந்து விருந்து வச்சான். அவளுடைய விருந்தோம்பல் பண்பை பார்த்து 2 மாம்பழம், ஒரு மாம்பழம் கொடுத்துட்டு போனார். அந்த மாம்பழத்தை அவன் வந்தான், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாட்டுக்கு வந்தான். உடனே இந்த அம்மா வந்து இறைவன் கொடுத்து அந்த சிவனடியார் கொடுத்தாச்சான் அந்த பழத்தை அரிஞ்சு வச்சா. அவன் சாப்பிட்டான். அவனுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கணும். இதை சாப்பிடும் போதாவது பாதி பழத்தை மனைவிக்கு கொடுக்கணுன்னாவது யோசிச்சிருக்கணும். அவன் சுவையாக இருக்கான்னு முழு பழத்தையும் சாப்பிட்டுட்டு இது மாதிரி இன்னொரு பழம் இருந்தால் கொண்டாடினான். இன்னொரு பழம் இருந்தால் கொண்டான்னு. இல்லை, இது வந்து சிவனடியார் கொண்டு வந்து கொடுத்தாரு, அப்புறம் அவன் திடீர்னு மறைஞ்சிட்டாரு, இது கடவுளே கொடுத்த பழம். உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, கடவுளை கொடுத்ததா? உண்மையிலே கடவுள் கொடுத்துருந்தான்னா இன்னொரு பழம் எடுத்துனுவா, அது கடவுளை போய் கேளுன்னா. அவன் போனான். இதெல்லாம் நீங்கள் இலக்கிய பூச்சி. இது இந்த இலக்கிய பூச்சை முழுவதுமாக துடைத்தெறிந்து விட்டு உள்ளே பாருங்க. அவனுக்கு அவள் மீது ஏற்பட்ட சந்தேகம் தாங்க. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அவன் இன்னொரு பழம் கேட்கறான் அவன். அதனால இவன் என்ன பண்ணா, உள்ள போனா கடவுளை வேண்டனா இன்னொரு பழம் இருந்தா. இன்னொரு பழம் கொடுத்தவொன்னு ஐயோ இவ தெய்வம், இவளுக்கு வந்து இறையாற்றல் இருக்கு, நான் ஓடி போயிடுறான். போனவன் மதுரைக்கு போனான். அங்கே போய் ஒரு திருமணம் பண்ணிக்கினான். அங்கே 2 குழந்தைய பெற்றுக்கினான். இவன் போனவன் திரும்பி வருவான்னு காத்திருந்தா, வரலை. பிறகு அவன் மதுரையில் இருக்கிறான்னு உறவுக்கு செய்தி கிடைக்கிது. இங்கேருந்து உறவை மறுபடியும் இவளை கொண்டு போய் அவனோடு இணைப்பதற்கு போகிறாங்க. போய் பார்த்தா அவன் தெளிவான ஆளவன். அவன் இந்த புனிதவதியை பார்த்ததும் அவனும் அவன் மனைவி, 2வது மனைவியும் பிள்ளைகளும் சாஷ்டாங்கமாக காலில் விழுட்டான். விழுந்ததும் சொன்னான், இது வந்து என்னடா மனைவி காலில் நீ விழக்கூடாதடா. ஐயோ மனைவியே இல்லைங்க, இது தெய்வங்க. இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தெய்வமாக்கிடலாம். ஆமாம், இந்த தெய்வங்க. இது தெய்வத்து காலில் தான் விழ முடியுமே தவிர தெய்வத்தோடு வாழ முடியாதுங்கட்டான்.
அவ உடனே பார்த்தா, நல்லா கவனிக்கணும் நீங்க, அவ உடனே பார்த்தா கணவனுக்கு உதவாத இந்த இளமையும் இந்த அழகும் எதுக்காக? உடனே கடவுளை வேண்டி பேய் உரு எடுக்கிறார். பேய் உருன்னா என்ன தெரியுமா? வெறும் எலும்பு கூடு தான் காரைக்கால் அம்மையாருடைய புனிதமான பக்தி. ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் எல்லாம் அது அற்புதம், அது வேற. நான் அந்த இடத்துக்கு போல. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? அந்த இளமை நலத்தோடு இருந்த அந்த பெண்ணை பேயாக மாற்றியது ஏன்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஔவையாரை பாருங்க. ஔவையார் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவள் இந்த சமூக தொண்டு செய்வதுன்னு புறப்படுறா. மண் மீதுள்ள மக்கள் அனைவரையும் பகைமையற்று இணக்கத்தோடு இணைப்பதற்காக அவள் புறப்பட்டா. ஆனால் அப்படி புறப்படக்கூடிய அந்த பெண் பிள்ளையாரிடம் போய் முதல்ல நின்று, நான் இந்த சமுதாய பணியாற்றுவதற்கு புறப்படுகிறேன், அதற்கு முன்பு என் இளமையை எடுத்துக்கொண்டு எனக்கு முதிய கோலம் கொடுன்னு கேட்கிறா. அவள் கிழவி ஆயிட்டா இல்லையா? அவளை ஏன் கிழவி ஆக்கணும்? இது என்னுடைய ரெண்டாவது கேள்வி. ஆண்டாள், ஆண்டாள் இறைவனையே காதலிக்கிறார், உருகி உருகி பாடுறா. அவ பாடின திருப்பாவையை இதான் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க அவ பாடின இந்த நாச்சியார் கோவில் உள்ளுக்குள்ள நிறைய போங்க. தன்னுடைய விரகத்தை, தன்னுடைய தாபத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணின் குரலை நீங்கள் புறநானூற்றில் முட்டுவேன் கொல் என்று ஔவையார் பாடலில் பார்த்து அதற்கு பிறகு ஆண்டாளிடம் தான் பார்க்கலாம். ஏன்னா தொல்காப்பியன் காலம் தொட்டு ஒரு சூத்திரம் எழுதி வச்சான், வள்ளுவனும் அதுக்கு குரல் எழுதியிருக்கான். என்னன்னா, ஒரு ஆண் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தலாம், உடல் சார்ந்த விருப்பத்தை, வேட்கையை ஆண் வாய்விட்டு வெளிப்படுத்தலாம். ஒரு பெண் மறந்தும் தன்னுடைய உடல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு தடை இருக்கு. அந்த தடையை ஆண்டாள் மீறுகிறாள், மரபை உடைக்கிறாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ படிச்சிருக்கீங்களா? ஒரு பாட்டையும் படிச்சு பாருங்க. அவளுடைய விரகத்தினுடைய உச்சம் அந்த பாடல்கள்ல இருக்கும். அவளை என்ன பண்ணா? கோயிலுக்கு போனா, திருவரங்கத்துக்கு உள்ள போனவ சாமியை பார்த்தா, கருவறைக்குள்ள போனா காணாம போயிட்டா. அவ இறைவனோட இரண்டரை கலந்துட்டான்ட்டான். இந்த 3 பெண் மக்களையும் இப்படி முடித்தது ஏன்? ஏன் ஒரு பெண் சமூகத்தில் அவள் 1000 சிறந்த கருத்துக்களை வழங்குவதற்காக புறப்படுவதாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவள் அழகை துய்ப்பார்களே தவிர அவள் சொல்லுகிற வார்த்தைகளில் சிந்தை செலுத்த மாட்டார்கள் என்பதற்காக ஒருத்திய கிழவியாக்கனா, ஒருத்திய பேயாக்கனா, ஒருத்திய முடிச்சிட்டான். இதுதான் உண்மை. இன்னும் நிறைய பேசலாம், ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். அதில் எவ்வளவு வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அவ்வளவு வலி. சங்கரி தான் அந்த கவிதை எழுதுன, ஈழத்து சகோதரி. அந்த பெண் அந்த கவிதையில் சொல்றா, எனக்கு முகமில்லை, எனக்கு முகமில்லை, இதயமில்லை, ஆன்மா இல்லை, 2 மார்புகள், நீண்ட கூந்தல், சிறிய இடை, பருத்த தொடை, இவைகளே உண்டு. சமைத்து போடுதல், படுக்கை விரித்தல், பிள்ளை பெறுதல், பணிந்து நடத்தல், இவையே என் முக்கிய கடமைகள். கற்பு குறித்தும் மழை பெய்யன பெய் என்பது குறித்தும் கதைக்கும் ஆண்கள் அனைவரும் நோக்குவது என் உடலை மட்டும்தான். கணவன் தொடக்கம் கடைக்காரர் வரை இதுதான் வழக்கம். நல்லா யோசிங்க. ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுதே ஒரு ஆண் எப்படி பார்க்கிறான்? அதனாலதான் பாரதியிடம் அன்னை நிவேதிதா, கல்கத்தாவில் சென்று பாரதி அன்னை நிவேதிதாவிடம் அருளுரை பெறுகிற பொழுது நிவேதிதா 4 செய்திகளை பாரதியின் நெஞ்சுக்குள் கொண்டு போய் சேர்த்தாள். சாகும் வரை அவற்றில் அவன் வழுவவே இல்லை, விலகவே இல்லை. அவள் என்ன சொன்னா? முதல்ல சாதி, மதம், பிறப்பு காரணமாக எழும் அநாகரிக வேற்றுமைகளை மறந்து விடுனா. கடைசி வரைக்கும் பாரதி சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, பிறப்பு சார்ந்து உயர்வு தாழ்வு பார்க்கல. அவன் அடுத்தவ சொன்னா,
பெண்ணை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே. புதுமை பெண் பாடினா, பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா, வலிமை சேர்ப்பது தாய் முலைப்பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள், கலி அழிப்பது பெண்களின் அறமடா, உயிரினை சேர்க்கும் உயிரினை காக்கும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. காதல் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே பெற வேண்டும் என்கிறான். நீ கடவுள் நிலை அடைய வேண்டுமா? உன் மனைவியால் தான் நீ பெற முடியும்னா. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம்னு பேசினா அந்த பாரதி அதுல இருந்து மாறல. மூணாவதாக சொன்னா, நல்ல கவனிக்கணும், சாதி மதம் பிறப்பு காரணமாக எழும் அநாகரிக வேற்றுமைகளை மறந்துவிடு, பெண்ணை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே. மூன்றாவது, உன் மனைவியே ஆனாலும் அவளை காமத்தோடு பார்க்காதே. காமத்தோடு பார்க்கிற பொழுதே you treat her only as a consumer product. அதுதான் அங்க முக்கியம். உன்னுடைய நுகர்பொருள், நான் உண்ணுகிற உணவு, நான் போடுகிற ஆடை, எனக்கு வேண்டிய பல்வேறு விருப்பமான பொருள்கள், இவற்றை அனுபவிப்பது போலத்தான் பெண்ணை அனுபவிக்கிறேன் நான். அதனால தான் இந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஏன் வந்தது? எகிப்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்வோ மன்னர்கள் இறந்த பொழுது அந்த பிரமிடுக்குள்ளே புதைச்சான, பிரமிடுக்குள்ளே கொண்டு போய் அவன் வைக்கிற பொழுதே வாழ்காலத்தில் அவன் எவற்றையெல்லாம் விரும்பி பயன்படுத்தினானோ அந்த பொருள்களையும் சேர்த்து தான் வைப்பான். அதே போல இவன் பயன்படுத்திய பல்வேறு பொருள்களில் ஒன்று பெண். அதனால் இவன் செத்ததும் இந்த பெண்ணையும் தூக்கி அந்த ஈமத்தியில போடணும். புறநானூரிலேயே அதற்கான சான்று 2 இருக்கு. பூதபாண்டியன் இறந்த பிறகு பூதபாண்டியனுக்கான ஈமத்தீயில் அவனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு அந்த ஈமத்தீயிலேயே விழுந்து அவள் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். சதி காரணம் அவன் நுகர்ந்த பொருள் அது, அவன் விரும்பிய பொருள் அது. அவன் சென்ற பிறகு அந்த பொருள் இருக்கக்கூடாது, அது சேர்ந்தே போனது. ஆய் அண்டிரன் என்பவன், அதுவும் புறநானூற்றில் தான் இருக்கு. ஆய் அண்டிரன் இறந்த பொழுது அவனுடைய மனைவியும் அந்த ஈமத்தீயில் குதித்து இறந்தாள். இது தானாக 3 விதமான கற்பு பேசுறான். என்ன கற்பு? தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு. தலைக்கற்புனா என்ன? பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறிழைத்தோம், யானோ அரசன் யானே கல்வன், மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என்று சொல்லி அவன் செத்த அடுத்த கணமே தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடுவாள் போல் உடனே செத்து போனாலாம் பாண்டிமாதேவி. அப்ப கோப்பெருந்தேவி பாண்டிமாதேவி கணவன் இறக்கிற அந்த கணத்திலே இறந்த, அதுதான் தலைக்கற்பு. ஒருத்தையும் கணவன் இறந்த பிறகு வாழக்கூடாது, அப்பதான் நீங்க தலைக்கற்பு. அதுக்கு அடுத்து இடைக்கற்பு என்பது என்ன? உயிர் போகல ஆனா உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால கணவனுடைய ஈமத்தீயில எகிரி குதிச்சு செத்து போனோம். அப்படி செத்துட்டா அது இடைக்கற்பு. சரி, அதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா? கடைக்கற்பு. மொட்டை அடிச்சுக்கின்னு பரல் கற்களை பரப்பி பழம்பாயை போட்டு புளிக்கீரையில் துவையல் செய்து பழைய சோறு சாப்பிட்டுக்கின்னு சாகிற வரைக்கும் இருந்து போய் சேரணும். இதுதான் கடைக்கற்பு. இப்படி எழுதி வச்சுட்டு தான் இது மணிமேகலையிலும் இருக்கு. அதனால் இந்த கற்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு ஆண் தன்னுடைய ஆதிக்கத்தை பெண் மீது திட்டமிட்டு செலுத்துவதற்காகவே உருவாக்கியது. நான் கற்புக்கு எதிரி அல்ல. நீங்க ஷெல்லியின் மீது இருந்த மயக்கத்தினால பாரதி தன்னுடைய பெயரையே ஷெல்லிதாசன் என்று மாற்றிக்கொண்டான். ஷெல்லியினுடைய ஆங்கில கவிதைகளை காசியில இருக்கிற பொழுதே அந்த படித்துறையில் உட்கார்ந்து கொண்டு பக்கத்தில் இருந்தவரிடம் அப்படியே பரவசத்தோடு விளக்கி சொல்வான். இவனுக்கு கிடைத்ததே அதுதான். நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்ளணும்னு அவன் சொல்றானே, நீங்க ஆணெல்லாம் கற்பிழந்து தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழிந்திடாதோ? பெண் எப்படா கற்பழிவா? ஆண் தவறு செய்தாதான். ஆணெல்லாம் கற்பிழந்து தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழிந்திடாதோ?
நலமான வீட்டை சுட்டால் கூரையும் தான் எரிந்திடாதோன்னா. அந்த ஆணும் பெண்ணும் சமம் என்பது இவனுக்கு எங்க இருந்து ஷெல்லி சொல்றான். கேன் மேன் பி எ ஃப்ரீ இஃப் உமன் பி எ ஸ்லேவ்? பெண் அடிமையாக இருந்தால் ஆண் எப்படிடா சுதந்திரமாக இருக்க முடியும்னு. ஆனா அந்த ஷெல்லி சொல்ற ஃப்ரீ லவ் பாரதி ஏத்துக்கவே இல்லை. கட்டற்ற காதலை பாரதி ஏற்கவில்லை. ஒரு புதுமை பெண்ணை பாரதி எப்படி படைக்கிறான்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, இவ்வளவு பெண்ணுக்கு இருக்கணும். அப்படி இருப்பதனாலேயே அவள் கெட்டு போவாளா, தரிகட்டு போவாளா என்று எவனாவது கேட்டால் அவனுக்கு பதில் சொல்றான் பாரதி, பெண்ணுக்கு கற்பு எனப்படுவது குலத்து இயல்பாகுமாம். இந்த மண்ணில் பிறந்த தமிழச்சி இந்த குலத்துக்கான இயல்பே ஒரு பெண் ஒருவனுக்காக இருப்பது தாண்டா. அதை கொடுமை புரிந்து அறிவை அழித்து இந்த நலத்தை காக்க முயலாதீர்கள் என்று பேசுவான். அதனால நான் இப்பொழுது உங்களிடம் சொல்வது எல்லாமே அப்படித்தான். நீங்க இது இந்த மதத்தில் மட்டுமா? செயின்ட் பாலுடைய இதுவெல்லாம் லெட்டர்லாம் படிச்சு பாருங்க. கோரிந்து கடிதம் படிச்சிருக்கீங்களா? செயின்ட் பால் சொல்றாரு என்ன பண்ணோம்? இட் இஸ் பெட்டர் ஃபார் அ மேன் நாட் டு டச் அ உமன். ஒரு பெண்ணை தொடாமல் இருப்பது தான் ஒரு ஆணுக்கு நல்லது. இந்த பெண்ணையே எப்படி பார்க்கறான்? கேட்வே டு தி ஹெல், நரகத்தினுடைய வாசல் பெண்ணுன்றான். சித்தர்கள் அப்படிதானே பாடி வச்சிருக்கான். பட்டினத்தார் பாட்டையெல்லாம் படிச்சுட்டு பெண்ணை பார்க்க முடியுமா? கண்ணென்றும் மூக்கென்றும் அது ஒவ்வொன்றா வச்சுன்னு வருதான். எப்படி வருதான்? மாய பிசாசுன்றான். அது மாய பிசாசுன்றான். இந்த மாதிரி ஒன்று பெண்ணை பழிப்பது, இன்னொன்று பெண்ணுக்கான சுதந்திரத்தை பறிப்பது. இந்த ரெண்டுமே கூடாது. நிறைவாக நான் சொல்வது, ரெண்டு விதமான ஃபெமினிசம் உண்டு. அதாவது பெண்ணியம்னு பேசுகிறோம் இன்னைக்கு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ பெண்கள்லாம் புரட்சி கொடி பிடிக்கிறாங்க. நான் எந்த பெண்ணுக்கு பக்கத்தில் நிற்கிறவன்றதை சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு விதமான பெண்ணியம் உண்டு. ஒன்று கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம், இன்னொன்று ரேடிக்கல் ஃபெமினிசம். கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் என்பது என்ன தெரியுமா? கணவன் வேண்டாம் என்று அவள் சொல்வதில்லை, ஒழுக்கம் தவற அவள் விரும்புவதில்லை, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு எந்த விருப்பம் மாறுபட்டவளும் இல்லை, குடும்ப கட்டுமானத்தில் அவளுக்கு ஈடுபாடு இருக்கு, குடும்பம் வேண்டும், கணவன் வேண்டும், பிள்ளைகள் வேண்டும். ஆனால் அந்த கணவனுக்கும் எனக்கும் சமமான உணர்வும் உரிமையும் காக்கப்பட வேண்டும். இந்த உணர்வுகள் காக்கப்பட வேண்டும். நான் அவனுக்கு அடிமை கிடையாது. நீங்க செயின்ட் பால் சொல்றாரு, பெண் என்பவள் ஆணுக்கு அறிவுறுத்தவே கூடாது, பெண் என்பவள் ஆணுக்கு எதையும் சொல்லக்கூடாது. நீங்க she should not usurp authority of a man. ஒரு ஆணினுடைய உரிமைகளை பறிப்பவளாக ஒரு பெண் இருக்கக்கூடாது. she has to observe only silence. மௌனமாகத்தான் இருக்கணும்ன்றார் பால். அது கொடுமையானது, அது கூடாது. அரிஸ்டாட்டில் சொல்றான், ஆதி சிந்தனையாளன் எவ்வளோ பெரிய ஆளவன், அவனுடைய அறிவின் சிகரத்தை நாம் அளந்து பார்க்க முடியாது. அரிஸ்டாட்டில் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? பெண் அடங்கி இருக்க வேண்டியவள். இயற்கையின் விதியே ஒன்று ஆள்வது, இன்னொன்று ஆளப்படுவது. ஆள்வதும் ஆளப்படுவதும் தான் இயற்கையின் விதி. ஆள்பவன் ஆணாக இருப்பான், ஆளப்படுபவள் பெண்ணாகத்தான் இருக்கணும். ஒரு பெண் ஆணுக்கு எதிராக வாய் திறக்க கூடாதுன்னு செயின்ட் பால் சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றார் தெரியுமா? முதலில் மண்ணில் இறைவனால் படைக்கப்பட்டவன் ஆகாம், பிறகு வந்தவள் தான் ஏவாள். எனவே ஆணுக்கு அவள் அடிமையாக இருக்க வேண்டும் என்றான். இதல்ல அந்த கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம். இன்னைக்கு சுதந்திரம் வேணும், நாங்கள் சமமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதற்காக ரேடிக்கல் ஃபெமினிசம்னு ஒன்று இருக்கு. ஆணை சமமாக நினைப்பது என்பது பழமை பெண்ணியவாதம். இந்த புரட்சிகர பெண்ணியவாதம் என்பது என்ன தெரியுமா? ஆணை தன் எதிரியாக பாவிப்பது, ஆணை எதிரியாக பாவிப்பது. நீ என்ன ஒரு அடி அடிச்சுன்னா மகனை உன்னை 100 அடி அடிச்சு சாவடிச்சிடுவேன், அவ்வளவுதான். எந்த ஒன்றிலும் நீ என் எதிரி, நீ என் பகைவன், நீ உன்னோடு எனக்கு இணக்கம் கிடையாது.
இதனுடைய விளைவு எங்கே போகிறது என்றால் ஓரின சேர்க்கையில் போய் முடிகிறது. லெஸ்பியன் என்று சொல்றோம், அந்த ஓரின சேர்க்கை என்பது ஏன் வருது? ஆணின் மீது கொண்ட வெறுப்பு, ஆணின் மீது கொண்ட வெறுப்பு ஓரின சேர்க்கை வரையிலும் போறது. இவற்றையெல்லாம் யோசிக்கிற பொழுது சமூக தளத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் தாழ்வு இல்லை என்று கருதி இருவரும் சமமாக கைகோர்த்து நடக்கக்கூடிய அந்த நிலை இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சட்டங்கள், நம்முடைய தர்மங்கள், நம்முடைய இதிகாசங்கள், இன்னும் நான் ராமாயணத்துக்கெல்லாம் போன நேரம் ஆகிடும், அதெல்லாம் அங்கே போகலை. பாஞ்சாலியை காட்டினானுங்க, அது உலகமாக கொடுமை. அது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன், ஆனால் அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கல. இப்போது பாஞ்சாலியை முறையாக அர்ஜுனன் தான் அந்த சுயம்பரத்தில் அவன் தான் முறையாக அவளை பந்தயத்தை வெற்றி பெற்று அழைச்சின்னு வரான். பாண்டவர்கள் வந்தான், அவங்க அம்மா குந்தி இருக்கா, அவளாண்ட வந்ததும் அம்மா நாங்கள் உன்னை கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாம் பொருள் தானே கொண்டு வந்திருக்கோம். அந்த அம்மா உள்ளேருந்து என்ன சொன்னாங்க, 5 பேரும் பகிர்ந்து சாப்பிடுங்கப்பான்ட்டாங்க. 5 பேரும் பகிர்ந்துங்கன்ட்டாங்க. தர்மம் சொல்கிறான். அதை நீங்கள் வியாசர் பாரதத்தை படிக்கணும். நீங்கள் முழுக்க வில்லி பல இடத்த மறைப்பான், வியாசன் வெளிப்படையாக சொல்கிறான். தர்மம் சொல்கிறான், அவனுக்கு உள்ளூர் ஆசை அவன் மேலே, அதான் உண்மை. அர்ஜுனன் அவளை வென்று தன் மனைவி ஆக்கி கொள்ளுகிற போது இவனுக்கு அவள் மீது பற்று வந்துடுச்சு. அதுக்கு என்னடா வழின்னு பார்த்தான். அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறா, எந்த ஒன்றா இருந்தாலும் 5 பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்கடான்னு. அதை இங்கே எடுத்து போட்டான். அப்போ அம்மா சொன்ன தாய் சொல்லை தட்டக்கூடாதுப்பா, அதனால் 5 பேரும் திரௌபதியை நாம் மனைவி ஆக்கிக்கணும்னா இதுதான் நியாயம்னா, பீமன் அவன் இடும்பின்ற ஒரு பெண்ணை அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினான். அவனை ஏன்டா 5 பேரும் ஒன்றா பகிர்ந்துக்கல? அர்ஜுனன் உலும்பின்ற பெண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான், சித்ராங்கதை என்ற பெண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான், சுபத்திரையை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். இவளுங்கெல்லாம் ஏன்டா விட்டீங்க நீங்க? யோசிங்க. அப்போ இதில் என்ன கொடுமை இருக்கிறது? ஒன்றுக்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்தால் ரொம்ப கடுமையான கோபம் தான் வரும். கோபத்தோடு முடிக்கிறேன். என் கோபம் தனியணும்னா ஆணுக்கு பெண் சமமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க, உன் கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை. அழிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை. ஏற்ற செயல் செய்தற்கும் ஏன் அஞ்ச வேண்டும்? புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.